கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 25வது நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷ வேத பாட வகுப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் நல்ல பரிசுத்த ஆவியான தந்த கிருபைகளுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இதில் இணைந்திருக்கிற உங்களுடைய யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியை நம்மோடு பேசும்படியாய் நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு நிமிடம் இறுதி ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த ஆவியை நம்மோடு பேசும்படியாய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தாவே, இந்த நாளில் தேவ பிரசன்னத்தை ஆண்டவரே நான் உணர்ந்தவர்களாய் ஒன்று கூடி உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் எங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவர் தன் மகிமையான வார்த்தையினால் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் ஒவ்வொரு இடைபெற்றும் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் எவ்வளவாய் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்கிற அவசியத்தை உணர்ந்து எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டு வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 25வது நாளிலும் தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் வேத பாட வகுப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கடந்த நாளிலே நாம் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை நாம் ஆரம்பித்தோம். அந்த அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களிலே அந்தி கிறிஸ்து அவன் எங்கிருந்து வெளிப்படுவான், அவன் எப்படி வெளிப்படுவான் என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அந்தி கிறிஸ்து வெளிப்படுகிறான் என்பதை நாம் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலே பார்த்து விட்டோம். ஆனால் இங்கே 13ஆம் அதிகாரத்திலே அந்த அந்தி கிறிஸ்து எங்கிருந்து வருவான் என்பதை குறித்தும் அவனுடைய உண்மையான சுவாபம், அவன் ஒரு மனிதனாக வெளிப்பட்டாலும் அவன் சாத்தான் ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மிருகத்தை போல என்பதை குறித்து சொல்லப்படுவதை நாம் தியானித்தோம். அதற்கு நாம் தானியேலின் புத்தகத்திலே நேபுகாத் நேச்சார் பார்த்த அந்த பெரிய சிலை என்கிற சொப்பனத்தை வைத்தும் தானியேலுக்கு வெளிப்படுத்தினதான மிருகங்களை குறித்த சொப்பனத்தை நாம் வைத்தும் கடந்த நாட்களிலே உலகத்தில் வெளிப்பட்ட சாம்ராஜ்யங்களை குறித்து நாம் தியானித்து இந்த உலக அரசியலில் எப்படிப்பட்டதான அரசியல் சூழ்நிலையில் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான், எந்த இடத்திலிருந்து வெளிப்படுவான் என்பதை குறித்து நாம் கடந்த நாட்கள் நாம் தியானித்து கடைசி சாம்ராஜ்யமான அந்தி கிறிஸ்துவினுடைய ஆளுகை வெளிப்படுகிறதான சாம்ராஜ்யம் ரோம் சாம்ராஜ்யத்தினுடைய தாக்கம் நிறைந்த கூட்டணி அந்த ராஜ்யத்திலிருந்து அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான் என்பதை குறித்து கடந்த நாட்களும் தியானித்தோம். அதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளுடைய அமைப்பை குறித்து நாம் தியானித்தோம். அந்த அமைப்பிலிருந்து அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறான் என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களும் தியானித்தோம். தொடர்ந்து இந்த 13ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே நாம் தொடர்ந்து அந்தி கிறிஸ்துவனுடைய சிங்காசனம் அவன் எப்படி இருக்க போகிறான், என்ன செய்ய போகிறான் என்பதை குறித்து இந்த 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களும் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 13:2வது வசனம். நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. கடந்த நாட்களிலே இந்த மிருகத்தை குறித்து நாம் தியானித்தோம். அதாவது இந்த மிருகத்தில் அது சிறுத்தை போல சரீரமும் கரடியின் கால்களையும் சிங்கத்தின் வாயும் கொண்ட ஒரு வித்தியாசமான உருவம் என்று சொல்லி அதற்கு 10 தலைகள் இருப்பதை குறித்து, அதற்கு 7 தலைகளும் அதற்கு 10 கொம்புகளும் 10 முடிகளும் இருப்பதை குறித்து அதை குறித்து நாம் கடந்த நாட்களிலும் தியானித்தோம். அந்த மிருகம் வரப்போகிறதான புதுப்பிக்கப்பட்ட ரோம சாம்ராஜ்யம் என்று கடந்த நாட்களும் தியானித்தோம். அதாவது பாபிலோன் சாம்ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், அதற்கு பின்பதாக கிரேக்க சாம்ராஜ்யம், அதற்கு பின்பதாக ரோம சாம்ராஜ்யம் எழும்பினது. அந்த ரோம சாம்ராஜ்யம் இன்றைக்கு இல்லை, அது முடிவடைந்து விட்டது. ஆனால் வருகிறதான கடைசி சாம்ராஜ்யம் இரும்பும் களிமண்ணும் இணைந்த பாதங்கள் என்று சொல்வதை வைத்து
ரோம சாம்ராஜ்யம் தாக்குதல் உள்ள ஒரு புதிய சாம்ராஜ்யம் எழும்ப போகிறது, அதிலிருந்து அந்தி கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை பார்த்தோம். இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், இந்த மிருகத்தை குறித்து சொல்லும் பொழுது இதுக்கு முந்தி இருந்ததான ராஜ்யங்களுடைய எல்லா தன்மைகளும் நிறைந்ததாக வெளிப்பட்டது. தானியேல் புத்தகத்தில் நேபுகாத் நேச்சார் பார்த்த சொப்பனத்தில் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, களிமண் என்பதை குறித்து பார்த்தோம். அதை தானியேலுக்கு வெளிப்படுத்தும் பொழுது சிங்கம், கரடி, அது அடுத்த சிறுத்தை, வேற்றுருவமான ஒரு மிருகம் என்று சொல்லி சாம்ராஜ்யம் வெளிப்பட்டதை நாம் பார்த்தோம். இங்கே வாசிக்கும் பொழுது இதுக்கு முந்தி இருந்த எல்லா மிருகமும் இணைந்த ஒரு மிருகமாக கடைசி மிருகம் எழும்பி வருகிறது. சிங்கம் என்பது பாபிலோன் சாம்ராஜ்யம், கரடி என்பது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், சிறுத்தை என்பது கிரேக்க சாம்ராஜ்யம், அடுத்து வந்ததான ஒரு வித்தியாசமான மிருகம் அது ரோம சாம்ராஜ்யம் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம். ஆனால் இப்போ யோவான் பார்க்கும் பொழுது அந்தி கிறிஸ்துவை வெளிக்காண்பிக்கிறதான அந்த சாம்ராஜ்யம் இதுக்கு முந்தி இருந்த எல்லா சாம்ராஜ்யமும் இணைந்த ஒரு மிருகமாக இருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வரப்புகிறதான அந்தி கிறிஸ்து இது முந்தி இருந்ததான அந்த சாம்ராஜ்யங்களுடைய கூட்டுக்கலவையாக வெளிப்பட போகிறான். அதாவது நீங்க பாபிலோன் சாம்ராஜ்யம் என்று எடுத்தால் நேபுகாத் நேச்சார் தான் அந்த சாம்ராஜ்யத்தை அதிக விரிவாக்கினவன். அந்த நேபுகாத் நேச்சாருடைய சுவாபம் சரி, அவனுடைய சந்ததியில் வந்த கடைசி ராஜாவாக பெல்சாத்சாராக இருந்தாலும் பெருமை உள்ளவர்களாய் அகந்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள். நேபுகாத் நேச்சார் நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். கடைசி ராஜாவான பெல்சாத்சார் கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற அந்த பானபாத்திரம் எடுத்து அதிலே மதுபானத்தை ஊற்றி குடிக்கிற அளவுக்கு ஒரு அகந்தையும் மனமெட்டிமையும் பெருமையும் உள்ளவன். ஆக பாபிலோன் சாம்ராஜ்யம் என்று எடுத்தால் அது பெருமை கிடையாலும் இந்த அந்தி கிறிஸ்து பெருமை உள்ளவனாய் அகந்தை உள்ளவனாய் கர்த்தரை தூஷிக்கிறவனாய் வெளிப்படுவான். அடுத்து கரடி என்று சொல்லும் பொழுது அது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். இந்த மேதிய பெர்சிய ராஜாக்களை பார்த்தால் நன்றாய் தெரியும். தானியேலின் நாட்களிலே மேதிய ராஜாவாகிய தரியு ஒரு சட்டம் போடுகிறான். என்ன சட்டம்? 30 நாட்கள் அளவும் எந்த மனிதனும் தங்கள் தெய்வத்தை நோக்கி அவர் விண்ணப்பிக்க கூடாது. எந்த காரியமானாலும் அவர்கள் ராஜாவினிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது எந்த மனிதனும் அவர்கள் வணங்குகிற தெய்வத்தின் ஸ்தானத்திலே ராஜா தான், அதாவது தரியு ராஜா தான் என்கிறதான ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. ஆகவே இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் என்பது சுய ஆராதனைக்கு அடையாளம். ஜனங்கள் தன்னை வணங்க வேண்டும். அந்த வரப்புகிறதான அந்தி கிறிஸ்து அந்த சுவாபம் உள்ளவனாக இருப்பான். எல்லாரும் என்னை வணங்க வேண்டும், எல்லாரும் என்னை ஆராதிக்க வேண்டும், எல்லாரும் என்னை தொழுது கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரேக்க சாம்ராஜ்யம். இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய வேகமே என்ன அப்படின்னா, மகா அலெக்சாண்டர் குறித்து கடந்த நாட்களில் தியானித்தோம். அவன் தான் இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினவன். அதற்கு பின்பதாக 4 தளபதிகள் பிரித்து கொண்டு ஆளுகை செய்தார்கள். இந்த மகா அலெக்சாண்டருடைய நோக்கம், விருப்பம் என்ன? முழு உலகமும் என் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும். அந்த இளம் வயதிலேயே அவனுக்குள் என்ன ஒரு வாஞ்சை, என்ன ஒரு எதிர்பார்ப்பு? முழு உலகமும் ஏன் கட்டுப்பாட்டுக்குள் வரணும். அதே தான் அந்தி கிறிஸ்துவின் எண்ணமும், முழு உலகத்தையும் நான் ஆளுகை செய்ய வேண்டும். ஆக அந்த சுவாபமும் இந்த அந்தி கிறிஸ்துக்குள் இருக்க போகிறது. நீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரோம சாம்ராஜ்யம் குறித்து வாசிக்கும் பொழுது நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். அது வேற்றுருவமுள்ள ஒரு கொடூரமான மிருகம். அதனுடைய பற்கள் இருப்பு பற்களாக இருந்தது. அவைகள் பற்களால் எல்லாவற்றையும் சிதறடித்தது. மீதியான கால்களில் போட்டு மிதித்தது. அது ஒரு கொடூரமான மிருகம். ஆகவே இந்த ரோமர்கள் கடுமையானவர்கள், கொடூரமான சட்டம் உள்ளவர்கள், ஈவு இரக்கம் இல்லாதவர்கள். அதே போலத்தான் இந்த அந்தி கிறிஸ்துவும் அவன் ஈவு இரக்கம் இல்லாதவனாய், கொடூர குணமுள்ளவனாய், கொடுமையுள்ளவனாக இந்த நாட்களில் வெளிப்பட போகிறான். மகா உபத்திரவ நாட்களிலே அந்தி கிறிஸ்துவினாலேயும் உபத்திரவம் உண்டாக போகிறது. ஆகவே இப்படிப்பட்ட எல்லா சாம்ராஜ்யத்தினுடைய தன்மைகளும் இணைந்த ஒரு கூட்டுக்கலவையாக இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறான். பெருமையுள்ளவனாய், எல்லாரும் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்கிற சிந்தை உள்ளவனாய், முழு உலகம் தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவனாய், ஒரு கொடூர சிந்தை உள்ளவனாக, கொடூரமான சட்டங்கள் உள்ளவனாக இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறான். மாத்திரமல்ல, இந்த 2ஆம் வசனம் வாசிக்கிறோம், வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இந்த வலு சர்ப்பம் சாத்தான் என்று பார்த்தோம். ஆக சாத்தான் அவன் நேரடியாக ஜனங்களை இந்த நாட்களிலே அவன் ஆளுகை செய்யாமல் அந்தி கிறிஸ்துவின் மூலமாக தன் சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறான். அதாவது தன் சிங்காசனம், தன் பலம் எல்லாவற்றையும் இந்த அந்தி கிறிஸ்து கொடுக்கிறான். அவன் திரும்ப சொல்லுகிறேன், அந்தி கிறிஸ்து ஒரு ஆவியோ அல்லது ஒரு சாத்தானை போல தோற்றம் உள்ளவன அல்ல. இந்த அந்தி கிறிஸ்து
உங்களைப் போல என்னைப் போல ஒரு மனித உருவத்தான் இருக்க போற ஒரு மனிதன் அவன். ஆனால் சாத்தானின் ஆவியினால நிரப்பப்பட்டவன். ஆகவே சாத்தான் இந்த உலக அரசியலிலே அவன் தன்னுடைய ஆளுகையை கொண்டு வருவதற்காக இந்த அந்தி கிறிஸ்து மூலமாக உலகத்தோடு போராடுகிறான். ஆகவேதான் இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு தன்னுடைய பலத்தையும் வல்லமையும் கொடுத்து அவன் மூலமாக உலக அரசியலிலே தன்னுடைய ஆளுகை சிங்காசனத்தை கொடுக்கிறான். ஆகவே இந்த அந்தி கிறிஸ்து சிங்காசனம் உண்டு. சிங்காசனம் என்று சொன்னாலே அது ஆளுகை என்ற அர்த்தம். ஆகவே இந்த அந்தி கிறிஸ்து முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிற தலைமை இடத்திலே அமருவான். சிங்காசனம் என்பது ஆளுகை செய்கிற இடம். ஆக முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு தலைமைத்துவத்தில் இந்த அந்தி கிறிஸ்து அமருவான். இவன் ஏதோ ஒரு கிராமத்துக்கோ ஒரு ஊருக்கோ ஒரு நாட்டுக்கோ தலைவனாக அல்ல, முழு உலகத்தையும் கட்டுப்படுத்துகிறதான சிங்காசனத்தில் இவன் அமர்ந்திருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து 3வது வசனத்தை வாசிக்கலாம். அதின் தலைகளில் ஒன்று, அதாவது இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதே ஒரு மிருகமாக யோவான் பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அந்த மிருகத்துக்கு 7 தலைகள் இருக்கிறது. அந்த 7 தலைகளில் ஒரு தலையில அந்த தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். இந்த இடத்தில் வாசிக்கிறோம், அந்த அந்தி கிறிஸ்துவின் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. அதாவது இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படும் பொழுது தலையில் ஒரு காயம் உள்ளதென்றும் அந்த காயம் சாவுக்கேதுவானதாக இருக்கிறது என்றும், ஆனாலும் இந்த சாவுக்கேதுவான அந்த காயம் குணமானது என்று சொல்லி இந்த வசனத்தை பார்க்கிறோம். இதை குறித்து பல கருத்துக்கள் உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், 7 தலை 10 கொம்பு சொல்லும் பொழுது அந்தி கிறிஸ்து அப்படி வருவான் அர்த்தம் அல்ல. இந்த 7 தலைகள் 10 கொம்புகள் 10 முடிகள் என்பதெல்லாம் கடந்த நாட்கள் தியானித்தோம். அந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுகிறதான ராஜ்யத்தின் அமைப்புகளை சொல்லுகிறதான ஒரு அடையாளம் என்று பார்த்தோம். ஆகவே இந்த அந்தி கிறிஸ்து என்கிற மனிதன் சாவுக்கேதுவான ஒரு காயமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை குறித்து அநேக விதமான கருத்துக்கள் இருக்கிறது. அநேகர் கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அது என்ன நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வாசிங்க, வெளிப்படுத்தல் 17:9-11 வரை வாசிங்க. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மடைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதனாவனும் அவ்வேழுவரிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாயிருக்கிறான். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமா இருக்கிறான். அதாவது இந்த வரப்போகிற அந்தி கிறிஸ்து அந்த 10 ராஜாக்களில் 3 பேரை தள்ளிவிட்டு 7வது ராஜா, அந்த 8வதவனாக இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறான் என்பது குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த அந்தி கிறிஸ்து குறித்து என்ன சொல்கிறார் என்றால், இவன் எழும்பும் பொழுது இவன் ஆரம்ப நாட்களில் சிலரால் இவன் காயப்படுத்தப்படலாம். அதாவது இந்த மனிதன் அந்தி கிறிஸ்துவாக பிரகடனப்படுத்தப்படுவதற்கு முன்பதாக சில தலைவர்களால் இந்த மனிதன் காயப்படுத்தப்படலாம். அப்படி காயப்படுத்தப்படுகிற இந்த மனிதன் மரணத்துக்கு எதுவாக இருக்கும் பொழுது சாத்தான் தன்னுடைய வல்லமையினால் இவனை விடுதலையாக்கி இவனுக்குள் தன் வல்லமை செலுத்தி இவனை அந்தி கிறிஸ்துவாக பயன்படுத்தலாம் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். அதாவது அந்தி கிறிஸ்துவாக வெளிப்பட போகிறவன் அந்தி கிறிஸ்துவாக வெளிப்படுவதற்கு முன்பதாக சிலரால் கொல்லப்படும்படியாக காயப்படுத்தப்படலாம். அப்படிப்பட்ட மரணத்துக்கு எதுவான காயம் சாத்தானின் வல்லமையால் சுகமாகும் பொழுது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு அவனை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது சிலருடைய கருத்து. சிலர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. என்ன பெயர் என்று சொன்னால், இன்னைக்கு 2 தெசலோனிக்கேயர் 2-ம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். யாரை பவுல் சொல்லுகிறார்? அந்தி கிறிஸ்துவை. அப்போ அந்தி கிறிஸ்துவ பெயரின் கொடுக்கப்படுகிறது கேட்டின் மகன், கேடான மகன், கேடு செய்கிறவன். ஆகவே இந்த கேட்டின் மகன் என்பது அந்தி கிறிஸ்துவ கொடுக்கப்படுகிற வார்த்தை. இதே வார்த்தை வேதத்திலே ஒரே ஒருவனுக்கு தான் கொடுக்கப்பட்டது. யார் என்று சொன்னால் வாசிங்க யோவானின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 70-71 வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து பன்னிருவரில் ஒருவனாயிருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். போதும். இந்த இடத்துல யூதாசை குறித்து ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார், உங்களில் ஒருவனும் பிசாசா இருக்கிறான். இங்க பிசாசுங்கிற பேரை யாருக்கு ஆண்டவர் வைக்கிறாரு? யூதாஸ் காரியோத்துக்கு. இப்ப அதை யோவான் 17:12 வாசிக்கலாம். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. ஆண்டவர் இயேசு தன் கடைசி நாட்களில் சொல்லுகிறார், பிதாவை பார்த்து, பிதாவே நீர் எனக்கு கொடுத்தவர்களில் நான் ஒருவனை இழந்து போகல. யாரை சொல்லுகிறார்? 12 அப்போஸ்தலரை சொல்லுகிறார். சொல்லுகிறாரு, கேட்டின் மகன் அழிந்து போனே அல்லாமல் ஒருவனை இழக்கல. இங்க கேட்டின் மகன் யாரை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார்? யூதாஸ் காரியோத். இதே கேட்டின் மகன் தான் அந்தி கிறிஸ்து பவுல் சொல்லுகிறார். அப்போ அநேகர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த காயப்பட்ட மனிதன் அவன் திரும்ப எழும்பி அவன் சாவுக்கு ஏதுவான காயம் குணமாகி அவன் வருகிறான் சொல்லும் பொழுது அநேகர் சொல்லுகிறார்கள், இப்படி மரித்து போன யூதாஸ் காரியோத்து திரும்ப அவன் உயிர்ப்பிக்கப்பட்டு அவன் எழும்பி அந்தி கிறிஸ்துவாக வரலாம் என்பது சிலருடைய கருத்து. அதாவது இதுதான் சரி நான் சொல்லவில்லை, இதெல்லாம் சிலருடைய கருத்துக்கள். அதை சொல்லுவதற்காக சொல்லுகிறேன். அநேகர் சொல்ல யூதாஸ் காரியோத்து ஏற்கனவே கேட்டின் மகனாக அந்தி கிறிஸ்துவின் ஆவி நிரப்பட்டவனாக இருந்தான். அதாவது அந்தி கிறிஸ்து என்கிற ஒரு மனிதன் உபத்திர நாட்கள் வெளிப்பட போகிறான். ஆனால் இந்த நாட்களிலேயே அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியானது செயல்படுகிறது. கடந்த நாட்களிலும் செயல்பட்டது. உலக சரித்திரத்திலையும் அந்தி கிறிஸ்துவின் ஆவியினால நிரப்பப்பட்ட மனிதர்கள் ஏராளமாக எழும்பினார்கள். ஹிட்லரை குறித்து நீ பார்க்கும் பொழுது அவன் இப்படிப்பட்ட ஒரு ஆவி நிரம்பினவனாக, ஒரு கொடூர குணமுள்ளவனாக இருந்தவன். லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தவன், ஒரு சர்வாதிகாரியாக அவன் இருந்தவன். இப்படி அநேகர் இந்த நாட்களிலே, கடந்த நாட்களில் உலக சரித்திரத்திலும் சரி வேதத்திலும் சரி அந்தி கிறிஸ்துவின் ஆவி நிரப்பப்பட்டவர்கள். அப்போஸ்தலன் யோவான் தன் நிருபத்தில் எழுதும் பொழுது சொல்லுகிறார், அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதும் இருக்கிறது. ஆகவே இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய சுவாபங்கள் உள்ளதான மனிதர்கள் சபையின் சரித்திரத்திலையும் உலக சரித்திரத்திலையும் கடந்த நாட்களில் வெளிப்பட்டதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே இதை வைத்து அநேகர் சொல்லுகிறார்கள், இந்த யூதாஸ் காரியத்தை குறித்து இயேசுவே அவன் பிசாசு என்றும் அவன் கேட்டின் மகன் என்றும் சொல்லுகிறார். அதே போல அந்தி கிறிஸ்து கேட்டின் மகன் என்று பவுலடியால் சொல்லப்படுகிறார். ஆக மரித்த யூதாஸ் காரியோத்து திரும்ப எழும்பி அவன் அந்தி கிறிஸ்துவாக வந்து கிரியை செய்யலாம் என்பது சிலருடைய கருத்து. இன்னும் சிலர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் நீரோ என்கிற ஒரு மன்னன் இருந்தான். மிகவும் கொடுமையானவன். கிபி 68 தற்கொலை செய்து கொண்டு மரித்து போனான் அந்த நீரோ மன்னன். அந்த கொடூரமான நீரோ மன்னன் அவன் எழும்பி ஒருவேளை அந்தி கிறிஸ்துவாக வரலாம் என்பது சிலருடைய கருத்து. இந்த நீரோ மன்னன் பார்த்தீங்கன்னா அந்த முதல் நூற்றாண்டில் சபையை மிகவும் துன்பப்படுத்தினான், மிகவும் பாழ்படுத்தினான். ஒரு முறை அவனுடைய மனைவிக்கு ஒரு அரண்மனை கட்டுவதற்காக அவன் யூத தேசத்தில் எருசலேமில் ஒரு பகுதியை தெரிந்தெடுத்தான். அந்த பகுதியிலே அரண்மனை கட்டுவதற்கு
அவன் என்ன செய்தான் என்றால் அந்த பகுதியில் இருந்ததான வீடுகளை தீயிட்டு எரித்தான். எரிச்சிட்டு என்ன செய்தான், அந்த தவறை, அந்த செய்த காரியத்தை கிறிஸ்தவர்கள் மேல பழி போட்டான். ஏற்கனவே முதல் நூற்றாண்டிலே யூதர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்றால் வெறுப்பு. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஆரம்ப நாட்களிலே வீடுகள் தோறும் புகுந்து கிறிஸ்தவர்களை ஆண் என்று பெண் என்று பாராமல் அடித்து துன்புறுத்தி சிறையில் போட்டான். அநேகர் கொலைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். ஆகவே முதல் நூற்றாண்டில் யூதர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்றால் பெரிய ஒரு எரிச்சல், வெறுப்பு. ஆகவே இந்த எருசலேம் தீக்கிரையாக்கப்படும் பொழுது அந்த பகுதியை கிறிஸ்தவர்கள் அவர் கலகக்காரர்களாக அவர் செய்து விட்டார்கள் என்று பழியை போட்ட பொழுது அந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் பயங்கரமாய் துன்புறுத்தப்பட்டார்கள். சரித்திரம் சொல்லுகிறது, அந்த எருசலேம் நெருப்பினால் எரியும் பொழுது அவன் தன்னுடைய அரண்மனையில் அமர்ந்து அவன் இசைக்கருவி வாசித்து அவன் ரசித்தானாம். அவ்வளவு ஒரு கொடூர குணமுள்ளவன், தன்னுடைய தாயையே கொன்று போட்டவன் இந்த நீரோ மன்னன். அவ்வளவு ஒரு ஈவிரக்கம் இல்லாத கொடூர எண்ணம் உள்ளவன். கிபி 67 தற்கொலை செய்து முடிந்து கொண்டான். இந்த நீரோ மன்னன் ஒருவேளை அவன் திரும்ப எழும்பி அவன் இந்த அந்தி கிறிஸ்துவாக வரலாம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் என்ன சொல்கிறார் என்றால், இது பிசாசுன தந்திர வேலையாக இருக்கலாம். அதாவது அந்தி கிறிஸ்துவாக வரப்போகிற மனிதனை உலகம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வதற்காக இந்த சத்ருவாகிய சாத்தான் ஜனங்களை வஞ்சிப்பதற்காக இவன் காயப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருப்பதைப் போலவும், அந்த மரணத்துக்கு ஏதுவான காயத்திலிருந்து அவன் அற்புத விதமாக குணமாகி எழும்பி வருவதைப் போலவும் ஜனங்களுக்கு காண்பித்து அதன் மூலமாய் ஜனங்களை வஞ்சித்து இந்த அந்தி கிறிஸ்து உலகம் அங்கீகரித்துக் கொள்ளும்படியாக இது பிசாசு செய்கிற தந்திர வேலையாகவும் இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து நீங்க 17ஆம் அதிகாரத்தில் நாம் வரும்பொழுது அங்கே நாம் தியானிக்க போகிறோம். இந்த மிருகம் ஏற்கனவே இருந்தது, அது அழிந்து போனது, அது பாதாளத்திலிருந்து திரும்ப எழும்பி வரப்போகிறது என்று சொல்லி நீங்க அதை வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலையும் வாசிக்க முடியும். இந்த மிருகம் ஏற்கனவே இருந்தது, அது மரிச்சு போயிடுச்சு, திரும்ப பாதாளத்திலிருந்து எழும்பி வரும். ஆகவே இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி உள்ளவர்கள் அநேக பூமியில வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்டதான மனிதன் ஒருவேளை எழும்பி வரலாம் என்று சொல்லியும் இந்த வசனம் பார்க்கிறோம். ஆகவே இந்த அந்தி கிறிஸ்து யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இவன் முழுக்க முழுக்க சாத்தானின் ஆவியினால் நிரப்பப்பட்டவன். இந்த மிருகம் ஏற்கனவே இருந்தது, அந்த மிருகம் மரித்து போய் பாதாளத்தில் தள்ளப்பட்டது, திரும்ப அந்த மிருகம் எழும்பி வந்து கடைசியா நியாயத்திற்கப்பட்டு அழிக்கப்படும். சரி, இப்ப அடுத்ததாக இந்த அந்தி கிறிஸ்து குறித்து ஒரு வார்த்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அந்த பிசாச அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி கொடிய வஞ்சகத்தை கர்த்தரே அவர்களுக்கு அனுப்புவாராம். அப்போ இந்த ஜனங்கள் சாத்தானால் அந்தி கிறிஸ்துவினால் வஞ்சிக்கப்படுவதற்கு தேவன் அனுமதிக்கிறார். அப்ப இந்த அந்தி கிறிஸ்து அவன் யூதாஸ்காரியோத் மரித்து போன யூதாஸ்காரியத்தை எழும்பி வருகிறானோ அல்லது நீரோமன் எழும்பி வருகிறானோ அல்லது தந்திர வேலை எதுவா இருந்தாலும் சரி, அது குறித்து 17ஆம் அதிகாரத்திலும் தியானிக்க போகிறோம். ஆக எப்படியோ ஆனால் ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவினால் வஞ்சிக்கப்படுவார்கள். அந்தி கிறிஸ்துவை முழு உலகம் அங்கீகரித்துக் கொண்டு அவன் வாயின் வார்த்தைகளை நம்பி அவன் பொய்யான அற்புதங்களை நம்பி ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள். காரணம், இந்த வஞ்சகத்தை கர்த்தரே அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார்? நீங்க அந்த 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே நீங்க அதை நீங்க பார்க்க முடியும். ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறாராம்? தன்னுடைய ரட்சிப்பின் கிருபையை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லாம தன்னை அவர்கள் தள்ளிவிட்டதினால் கர்த்தர் இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே தன்னை அசட்டை பண்ணின ஜனங்கள் அந்த கிறிஸ்துவால் வஞ்சிக்கப்படும்படி தேவன் இதை அனுமதிக்கிறார். ஆகவே இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே ஜனங்கள் அந்த கிறிஸ்துவை நம்பி வஞ்சிக்கப்படுவார்கள், அவன் ஆளுகைக்கு ஒப்பு கொடுப்பார்கள். அடுத்தது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு
அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். நல்ல கவனிங்க. அடுத்த வாசி. வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார் அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். நல்ல கவனிங்க. இந்த 2 வசனத்துல இந்த அந்தி கிறிஸ்து சாவுக்கேதவன காயத்தோடு இருக்கும் பொழுது வலு சர்ப்பமாகிய சாத்தான் அதை குணமாக்கி அதை சொஸ்தமாக்கும் பொழுது ஜனங்கள் இந்த அந்தி கிறிஸ்துவை சுகமாக்கின வலு சர்ப்பத்தை ஆச்சரியத்தோட பின்பற்றினார்களாம். யார் இந்த வலு சர்ப்பம்? சாத்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சாத்தானை ஜனங்கள் ஆச்சரியத்தோட பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அடுத்து சொல்லப்படுகிறது, அல்லாமலும் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். அப்படியானால் ஜனங்கள் பிசாசை வணங்குவாங்களா? ஒரு பெரிய கேள்வி எழும்பலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிசாசின் உடனே பயப்படுகிற கூட்டங்களை பார்க்கிறோம். யாருக்காக ஏதாவது ஒரு அசுத்த ஆவி பிடிச்சிருச்சுன்னா நடுங்குகிறார்கள், பயப்படுகிறார்கள். இப்படி பிசாசு என்று சொல்லும் பொழுது அதை வெறுக்கிற பயப்படுகிறான ஜனங்கள் எப்படி சாத்தானை வணங்குவார்கள்? எப்படி இந்த அந்தி கிறிஸ்துவை வணங்குவார்கள்? இந்த சாத்தானை ஜனங்கள் வணங்குவார்களா? இதெல்லாம் சாத்தியமா என்று சொன்னால் இன்றைக்கு நடக்கிற சம்பவங்களை நாம் பார்க்க போகிறோம். அதாவது அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை என்பது ஒரு மேஜிக்கை போல திடீர்னு ஒரு வித்தியாசமான ஒரு அட்மாஸ்பியர் உருவாக போவதல்ல. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இந்த பூமியும் இதில் கைவிடப்பட்ட ஜனங்களும் எப்படிப்பட்டமான நிலைமையில இருக்கிறார்களோ அதே நிலைமையில தான் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை தொடரும். கடந்த நாட்களில் ஆண்டவர் இயேசுவின் வருகை சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட அடையாளம் சொல்லும் பொழுது வரப்போகிறதான அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு இந்த உலகம் எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்ன டெக்னாலஜி, சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதும் ஜனருடைய மனநிலை என்ன, சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சமுதாயம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறதோ அதே நிலைமையில தான் அந்தி கிறிஸ்து முழு உலகத்தை ஆளுகை பண்ண போகிறான். அப்படியானால் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே வெளிப்படுகிறதான அந்தி கிறிஸ்து, அதாவது இந்த இடத்துல காயமாய் இருக்கிறது, அந்த காய குணமாகிறது என்று சொல்லும் பொழுது இது உபத்திரவ காலம் முடிந்து நடப்பது அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுவது அந்தி கிறிஸ்து எங்கிருந்து வெளிப்பட போகிறான் என்பதை யோவானுக்கு கர்த்தர் ஒரு செய்தியாக இன்னும் விளங்க பண்ணுகிறார். அப்படி 6ஆம் அதிகாரத்தில் வெளிப்பட்டு விட்டான். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட வெளிப்பட்டு விட்டான். அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேயே இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படும் பொழுது ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவையும் அவனுக்கு அதிகாரம் கொடுத்த சாத்தானையும் வணங்குவார்கள். அப்ப பிசாசை ஜனங்கள் வணங்குவார்களாம். இந்த நாட்களில் ஜனங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போறோம். முதலாவது அந்தி கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதன் என்பதை பார்த்தோம். அப்ப மனிதனை எப்படி ஜனங்கள் வணங்குவார்கள்? இன்றைக்கு பாருங்க, மனிதர்களை தெய்வமாய் ஜனங்கள் வணங்குவதை நாம் அதிகமாய் பார்க்கிறோம். குறிப்பாக நம்முடைய தேசத்தில் அது அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதில் பெரிய வேதனை, நிர்வாணமாக இருக்கிற மனிதர்களை கூட வணங்குகிறதான ஒரு மனப்பக்குவம் உள்ள ஜனங்கள் இருக்கிறதை நாம் கண்ணார பார்க்கிறோம். அநேகரை இவர்கள் ஆன்மீக தலைவர்கள் என்று சொல்லியும் சிலரை இவர்கள் தெய்வம் என்று சொல்லியுமே சில மனிதர்களை ஜனங்கள் வணங்குகிறவர்களை பார்க்கிறோம். மரித்தவர்களை வணங்குகிறார்கள். இன்னும் சொல்ல போனா சினிமா நடிகைகளுக்கு ஆலை ஒரு கோவில் கட்டி வணங்குற கூட்டமும் நம் தேசத்தில் உண்டு. ஆன்மீக தலைவர்கள், ஆன்மீக காரியங்களை சொல்லுகிறதான தலைவர்கள் சாதாரண மனிதர்கள் தான். அவர்களை இன்றைக்கு உலகம் வணங்குகிறது, தெய்வமாய் பார்க்கிறது, அவர்களுக்கு தொழுகை நடத்துகிறார்கள். அப்படியானால் மனிதர்களை வணங்குகிறதான மனநிலைக்கு ஜனங்கள் வந்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனா சமீபத்தில் பேப்பரில் செய்தியில் வந்தது, சேலத்தில் ஒரு மனிதன் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு அவருடைய ஒரு உருவத்தை சிலையாய் செய்து தினமும் பாலாபிஷேகம் பண்ணுகிறாராம். யாருக்கு? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு ஒரு சிலையை செய்து தன் வீட்டில் தன் சொந்த செலவில் செய்து அவர் அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணுகிறார் சிலைக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஜனங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு வந்து விட்டது. மனிதர்களை வணங்குவதற்கு ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அப்படியானால் அந்தி கிறிஸ்துவ நாட்களிலே அந்தி கிறிஸ்துவை ஜனங்கள் அவன் மனிதனாக இருந்தாலும் வணங்குவார்கள். ஒருவேளை சொல்லலாம், சரி அந்தி கிறிஸ்து அவன் ஒரு சூப்பர்மேனை போல
ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர், இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்கள் செய்வதனால் ஜனங்கள் இன்றைக்கு வணங்குவது, மனிதர்களை வணங்குவது போல அன்றைக்கு வணங்கலாம் என்று சொல்லலாம். ஆனால் சாத்தானை வணங்குவார்களாம்? பிசாசை ஒருபோதும் சாதாரண எந்த ஒரு மனிதனும் அவர்கள் விரும்புவதில்லை. ஆனால் சமீபமாக இப்பொழுது இருக்கிற நாட்களில் பார்க்கும் பொழுது சாத்தானின் சபைகள் இன்றைக்கு அதிகமாய் பெருகிவிட்டது. அதாவது இதுவரைக்கும் ஜனங்கள் இந்த சாத்தான பல உருவங்களில் வணங்குகிறார்கள், பலவிதமான உருவங்களில் சாத்தானை வணங்குகிறார். ஆனால் இப்ப சமீப காலமாய் சாத்தானை நேரடியாய் வணங்குகிற அளவுக்கு ஜனங்களுடைய மனநிலை மாறிவிட்டது. நான் சொல்லுவது இப்போ நடக்கிற சம்பவங்கள். சாத்தான் அவன் லூசிபர், அவன் தள்ளப்பட்டவன், அவன் தீமை காரியங்கள் செய்கிறவன் என்று எல்லாம் தெரிந்திருந்தும் சாத்தானை நேரடியாய் வணங்குகிற அளவுக்கு ஜனங்கள் இன்றைக்கு மாறிவிட்டார்கள். சாத்தான் சபைகள் பெருகிவிட்டது. சாட்டானிக் வர்ஷிப், சாத்தானின் ஆராதனை அதிகமாய் பெருகிவிட்டது. முதலாவது 1975 வருஷத்தில் அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் சாத்தான் வழிபாடு அதிகாரப்பூர்வமாக ஏற்படுத்தப்பட்டது. அரசாங்க அதிகார அனுமதியோட 1975 கலிபோர்னியாவில் சாத்தானுடைய வழிபாடு, சாத்தானை வணங்கலாம் என்கிறதான காரியம் அதிகாரப்பூர்வமாக ஏற்படுத்தப்பட்டது. அதிலிருந்து உலகம் முழுவதும் நீ சாத்தானின் சபைகள் பெருகிவிட்டது. எப்படி ஆவிக்குரிய சபைகளில் நாம் ஜீவனுடைய தேவனை ஆராதிக்கிறோமோ அதே போல இந்த சாத்தான் சபைகளில் சாத்தானை ஒரு கூட்ட ஜனங்கள் இன்றைக்கு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அனுமதிக்கப்பட்ட தேசங்களில் வெளிப்படையாக வணங்குகிறார்கள். வெளிப்படையாக சாத்தான் ஆலயங்கள் உண்டு. கொலம்பியாவில், அமெரிக்காவில் கொலம்பியாவில் சாத்தானுக்கென்று ஆலயம் உண்டு. சாத்தானுக்கென்று ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் டெக்சாஸ் என்கிற மாநிலத்தில் இருக்கிறதான ஹூஸ்டன் என்கிற மாநிலத்தில் இதே போல ஒரு ஆலயம் உண்டு. சாத்தானுக்கு என்று ஒரு ஆலயம் உண்டு. நார்வேயில் ஆலயம் உண்டு. ஏங்க இவ்வளவு தூரம் போக வேண்டாம்? நம்ம தேசத்தில், நம்ம தமிழ்நாட்டில் சாத்தான் சபைகள் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? சென்னை பட்டணத்தில் சாத்தான் சபைகள் உண்டு. கோவை பட்டணத்தில் இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் பகுதியில் இருக்கிறது சொல்கிறார்கள். அனுமதிக்கப்பட்ட தேசங்களில் வெளிப்படையாக ஆலயங்கள் உண்டு. அது சாட்டானிக் வர்ஷிப் என்று சொல்லியே நடத்துகிறார்கள். வெளிப்படையாகவே இருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட இப்ப நம்ம தேசங்களில் சாத்தானின் வழிபாடுகளுக்கு அனுமதி கிடையாது. அப்படி இங்கே அனுமதி இல்லை. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலே மறைமுகமாக இந்த சாத்தான் சபைகள் இன்றைக்கு நடைபெறுகிறது. இவர்கள் பர்மனெண்ட் ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள், இடம் மாறிக்கொண்டே இருப்பார்கள். இதே சென்னை பட்டணத்தில் வள்ளுவர் கோட்டை பகுதியில் சாத்தான் சபை இருந்தது. ஆக சாத்தானை வணங்குகிற அநேக காரியங்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் பெருகிவிட்டது. சமீபத்தில் கடந்த ஆண்டுகளில் எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியாது, அண்ணா நகர் பகுதியில், சென்னையில் அண்ணா நகர் பகுதியில் அநேக இடங்களில் போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. என்ன போஸ்டர்னு சொன்னால், லூசிபர் உங்களை அழைக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, வாட்ஸ்அப்பில் பிரபலமாய் வந்தது. லூசிபர் உங்களை அழைக்கிறார், விரைவிலே ஆலயம் திறக்கப்பட போகிறது என்று சொல்லி ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது சென்னையில் அண்ணா நகர் பகுதிகளில். லூசிபருக்கு என்று ஆலயம் சீக்கிரம் திறக்கப்பட போகிறது என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்ட போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. ஆகவே இந்த நாட்களிலே சாத்தானை வணங்குவதற்கு ஜனங்கள் அவர் மனநிலை மாறிவிட்டது. ஏன் மாறிவிட்டது? இந்த சாத்தானுடைய ஆராதனை குறித்து ஒரு சில காரணம் மாத்திரம் நம்ம பெரிதாக நான் விளக்க விரும்பலை. இதை குறித்து பெரிதாக விளக்க நமக்கு தேவையில்லாதது. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக ஏன் இந்த ஜனங்கள் இப்படி மாறிவிட்டார்கள். இந்த சாத்தானுடைய ஆலயத்தை என்ன நடக்கும் என்று சொன்னால், அங்கு பைபிள் இருக்குமாம், அதை மிதித்து கொண்டு தான் உள்ளே போகணும். அவங்க பைபிள் வாசப்படியில் இருக்கும், அதை மிதிச்சுட்டு தான் உள்ளே போகணும். உள்ளே போகும் பொழுது அதை குறித்தான சில ஆர்டிகல்ஸ், கட்டுரையில் வாசித்ததுனால அதில் தெரிந்து வந்த காரியம். அதில் எழுதுகள் சொல்லுகிறார்கள், பைபிளை மிதிச்சுட்டு தான் உள்ளே போகணுமா. அங்கேயும் அவர்கள் சாட்சி சொல்லுவார்களாம். என்ன சாட்சி என்று சொன்னால், நாம் இப்போ சொல்லுகிறோமே, இப்படிப்பட்டதான ஒரு ஜென்ம சுவாபம் எனக்குள்ளுக்கு இருந்தது, கர்த்தர் என்னை மாற்றினார், கர்த்தர் என்னை சீர்படுத்தினார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தரை வைத்தார், ஆகவே கர்த்தர் நாம மகிமைப்படட்டும் என்றெல்லாம் சாட்சி சொல்கிறோம். அதே போல இவர்கள் என்ன சொல்வார்களாம், இப்படி ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான், அவன் நான் உதவி செய்யாதபடிக்கு என் லூசிபர் காத்து கொண்டார். இப்படிப்பட்டதான தவறனை செய்யும்படி, இந்த காரியத்தை செய்யும்படி, அதாவது தவறுகளை சொல்லி இப்படிப்பட்ட காரியம் செய்யும்படி எனக்கு லூசிபர் அவர் உதவி செய்தார் என்று சொல்லி தவறுகளை
லூசிஃபருக்கு மகிமையாக சொல்லுவார்களாம். மாத்திரமல்ல, இந்த லூசிஃபர் இந்த சாத்தானுடைய ஆலயங்களில் ராத்திரி தான் ஆராதனை நடக்கும். அந்த ஆராதனைகளில் நரபலி கொடுப்பார்கள். மாத்திரமல்ல, அங்கு புதிதாய் நுழைகிறவர்களுக்கு ரத்தத்தோடு சாத்தானோடு உடன்படிக்கை பண்ணுவார்கள். ரத்தத்தின் மூலமாய் சாத்தானோடு உடன்படிக்கை பண்ணுவார். அங்கே அதுதான் நடக்கும். உள்ளே நுழைகிறவர்கள் முதலாவது தங்கள் ரத்தத்தை சிந்தி ரத்தத்தின் மூலமாய் சாத்தானோடு உடன்படிக்கை பண்ணுவார்கள். அப்படி உடன்படிக்கை பண்ணும் பொழுது அவர்களுக்குள்ளே பொல்லாத ஆவிகள் வரும். அந்த ஆவியினால ஒரு வாழ்க்கை தாறுமாறாகும், அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாகும். அவர்கள் முழுக்க சாத்தான் ஆவி நிரப்பப்பட்டவர்களாக இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால், இந்த பொல்லாத ஆவிகளோடு பேசுவார். அந்த பொல்லாத அசுத்த ஆவிகள், அருவருப்பான கிரியைகள் செய்கிற ஆவிகள் இவர்களோடு பேச ஆரம்பிக்கும். இவங்க வாழ்க்கையை அது வஞ்சித்து தடம்புரண்டு போக வைக்கும். இன்னைக்கு அநேக இடங்களில் சாத்தான் சபைகள் உண்டு. இந்த சாத்தானுடைய சபைகள் இது வேகமாக இந்த நாட்களில் பரவி கொண்டு வருகிறது. இன்னைக்கு அநேகர் அதை அறியாதபடிக்கு, கடந்த நாட்களில் ஒரு சில ஆண்டுகள் முன்பு ஒரு சகோதரன் இடத்துல வந்தார். அந்த சகோதரன் வந்து என்னிடத்தில் ஒரு காரியம் சொன்னார். அவருக்கு தெரியல, சாத்தான் சபை தெரியாது. அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார், ஒரு சமாதானம் இல்லை, குழப்பத்தின் மத்தியில் இருந்தார். அப்போ நண்பர் சொன்னாராம், இவ்வளோ கஷ்டப்படுறியே, ஆன்லைன் மூலமாய் இன்டர்நெட் மூலமாக ஒரு நண்பர் அறிமுகமாக இருக்கிறார். அந்த நண்பர் சொன்னாரா, நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்தீங்கன்னா ஷார்ட் பீரியடில் நீ மில்லியனர் ஆயிடலாம். ஷார்ட் பீரியடில் நீ என்னென்ன விரும்புகிறியோ, எதெல்லாம் வாழ்க்கையில் கிடைக்கலன்னு ஏங்குறியோ, அது எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீ அந்த இடத்துக்கு வந்து பாரு, உன் லைஃப் டோட்டலாக மாறும். அப்படி இவர் சொன்னாரா, எனக்கு படிப்பு அவ்வளோ இல்லை, எனக்கு சூழ்நிலை அப்படி இல்லை. சொன்னால் உனக்கு எதுவுமே இல்லாவிட்டாலும் நான் சொல்லுகிற இடத்துக்கு வந்தீங்கன்னா உனக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நீ சீக்கிரம் வேகமாக வாழ்க்கையில் முன்னேறிடலாம், நீ சின்ன வயசில் பெரிய மில்லியனர் ஆயிடலாம் என்று சொன்னாரலாம். அந்த சகோதரன் இடத்துல வந்து பேசும்பொழுது, அவர் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு போகிற சகோதரன் இடத்துல பேசணும்னு சொன்னார். பாஸ்டர் இப்படி சொல்கிறார்கள், நான் போகலாமா? அப்பொழுது எனக்கு விளங்கி விட்டது, இது சாத்தானுடைய சபையில் இருக்கிற ஆட்களினோடு பேசுகிறார்கள் என்று. அப்புறம் உட்கார வைத்து இந்த காரியம் சாத்தானுடைய வஞ்சகம் என்பதை சொல்லி புரிய வைத்தேன். இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு அநேகர் இப்படி ஆன்லைனில் அநேகர் வஞ்சிக்கிறார்கள். யாரை வஞ்சிக்கிறார்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் நான் வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேறணும், சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும், சீக்கிரம் பணக்காரன் ஆயிடணும், என் வாழ்க்கை நல்ல பேரும் புகழ அடையணும், சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் ஷார்ட் பீரியடில் நான் வரணும்னு விரும்புகிறவர்களுக்கு இந்த உலக சிற்றின்பங்களையும் உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் காண்பித்து இன்றைக்கு ஜனங்களை சத்துரு வஞ்சிக்கிறான். இப்படிப்பட்ட வஞ்சகத்தில் சிக்கிக்கொள்ளுகிறவர்கள் சாத்தான் மூலம் வருகிறதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அப்படி பண்ணும் பொழுது ஷார்ட் பீரியட்ல விரும்புகிறதான எல்லா உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். சாத்தானும் ஜனங்களை ஆசீர்வதிப்பான், ஆனால் அது ஒரு மாய்மாலம். எப்படி அப்படின்னா, இந்த வெயில் காலங்களில் நீங்கள் ரோடுகளில் போகும்பொழுது தூரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருப்பது போல தெரியும். அதை காணல் நீர் என்று சொல்வார்கள். நீ பக்கத்தில் போனால் அது இருக்காது. அதுபோல தான் காணல் நீர் போல தான் சத்ருவாகி சாத்தான் உலக சிற்றின்பங்கள் மேலே, உலக ஐஸ்வர்யங்கள் மேலே, ஆடம்பர வாழ்க்கையின் மேலே, சுகபோகமான வாழ்க்கையின் மேலே இச்சை உள்ள ஜனங்களை அவைகளை கொடுப்பேன்கிற வாக்குறுதியை கொடுத்து அவர்களை வஞ்சித்து அவர்களுக்குள் தன்னுடைய ஆவிகளை புகுத்தி தன்னை ஆராதிக்கும்படி நீ ஜனங்களை வஞ்சிக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அமெரிக்க தேசம் ஒரு கிறிஸ்தவ நாடு. அநேக தேசங்களுக்கு மிஷனரிகளை அனுப்பினவர்கள், தங்களுடைய பணங்களை வாரி இறைத்தவர்கள் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு. அந்த தேசத்தில் 1975 முதலாக இந்த சாத்தானுடைய ஆலயம் அரசாங்க அனுமதியோடு கட்டப்பட்டது என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஜனங்கள் மனநிலை மாறி இருக்கும் யோசித்து பாருங்க. என்ன காரணம்? அன்றைக்கு ஆண்டவர் இயேசுப்பா சாத்தான் சொன்னா பாருங்க, வாசிங்க லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5-7 வரை வாசிங்க. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். சாத்தானுடைய வார்த்தை பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு உலகத்தின் சகல மகிமையை காண்பிக்கிறான். எல்லாவற்றையும் காண்பிச்சு சொல்றான்,
இதெல்லாம் என் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் சொல்லுற வார்த்தையை பாரு, எனக்கு இஷ்டமானவனுக்கு இதை நான் கொடுக்கிறேன். அப்போ நான் யாருக்கு விரும்புகிறேனோ அவர்களுக்கு இந்த உலக ஆசீர்வாதம் நான் கொடுப்பேன். அப்போ யாரை நான் விரும்புகிறேன்? நீர் என்னை பணிந்து கொண்டான். அப்போ யாரெல்லாம் அவனை ஆராதிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவனை நம்பி போகிறார்களோ அவர்களுக்கு அவன் கொடுக்குற வாக்குறுதி என்ன? எல்லா உலகத்தின் மகிமை நான் உனக்கு தருவேன் சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான், நீர் என் பாதத்தில் விழுந்தனை வணங்கிக்கொள். இன்றைக்கு சத்துருவாகி சாத்தான் ஜனங்களை இப்படி தான் வஞ்சிக்கிறான். யாரெல்லாம் உலக ஆசீர்வாதங்கள் மேலே இச்சை உள்ளவர்களாய், சீக்கிரம் பணக்காரன் ஆயிடணும், கஷ்டம் வரக்கூடாது, ஆடம்பரமாக வாழணும். இன்னைக்கு அனைவருடைய இறுதி அப்படிதான். இன்னைக்கு இருக்கிற வாலிப சமுதாயம் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. அவள் என்னமெல்லாம் என்ன, நான் பணக்காரன் ஆயிடணும், எல்லாம் அனுபவிக்கணும், ஆடம்பரமாக வாழணும், சுகபோகமாக வாழணும், நான் எல்லாவற்றையும் சாலமோனுடைய சிந்தை அப்படிதான் இருந்துச்சு. அதனால தான் அழிந்து போனான். சாலமோன், என் கண் இச்சித்தவைகளில் ஒன்றை நான் விளக்கவில்லை, என் இருதயம் அவர்கள் பூரித்து போனது, எதையெல்லாம் என் கண் இச்சித்ததோ அதையெல்லாம் நான் அடைந்தேன், அனுபவித்தேன் அவன் சொல்லுகிறான். ஆகவேதான் 1000 அவன் திருமணங்களை செய்தான். அது நிமித்தம் என்ன ஆனது? விக்கிரக ஆராதனை தேசத்தில் பெருகினது. அவனும் விக்கிரக ஆராதனை செய்தான். கர்த்தருக்காக ஆலயம் கட்டின சாலமோன் விக்கிரக ஆராதனைகளுக்கு இடம் கொடுத்து அநேக விக்கிரக கோட்டைகளை கட்டினான். அவனுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபத்துக்குள்ள போனது. காரணம் என்ன? உலக ஆசீர்வாதம், ஆடம்பர, அந்த ஆடம்பர வாழ்க்கையின் ஒரு இச்சை. எனக்கு அருமையானவர்களே, உங்களை தேவன் எந்த நிலைமையில் வைத்திருக்கிறாரோ அதில் திருப்தியா இருங்க. இல்லாத ஒன்றை இச்சிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்காத ஒன்றின் மேலே நீங்கள் ஏக்கப்படாதீங்க. கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ திருப்தியாக இருங்க. ஆடம்பர வாழ்க்கை, உலக சிற்றின்பத்தின் மேலே இச்சை வைக்காதீங்க. இப்படிப்பட்டதான் சத்ரு வஞ்சிக்கும்படி இன்னைக்கு அநேக விதம் ஜனோடு போராடுகிறான். இப்படி சாத்தான் சபை இன்னைக்கு பிரபலமாகி கொண்டிருக்கிறது. ஆக சாத்தானை வணங்குவதற்கு, அவனை தெய்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு சமுதாயம் ஆயத்தமாகிவிட்டது. அதற்கு முன்னதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும் வருகிற இயேசுவை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நாம் ஆண்டவர் இயேசுவை சந்திக்க போகிறோமா அல்லது அந்திகிறிஸ்து சந்திக்க போகிறோமா? அந்திகிறிஸ்து நாட்களில் ஜனங்கள் எல்லாரும் சாத்தானையும் அந்திகிறிஸ்து வணங்குவார்கள். ஆக நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகணும். வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக வேண்டும். ஆக இந்த சாத்தான் சபை இன்னைக்கு வேகமாய் பரவி வருவது சாத்தானை ஜனங்கள் வணங்குவதற்கு ஆயத்தமாயிட்டு அர்த்தம். ஒரு முறை ஒரு ஆடியோ ஒன்று வாட்ஸ்அப்பில் பிரபலமாய் வந்தது. அதாவது சாத்தான் சபைக்கு போகிற ஒருவரோடு இன்னொரு விசுவாசி பேசுகிற ஒரு ஆடியோ. அது அந்த சாத்தான் சபைக்கு ஒருவர் போகிறார், அவருடைய மனைவி ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறவர். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அந்த சாத்தான் சபைக்கு ஒரு போய் கொண்டிருக்கிறார். சென்னை பட்டணத்தில் நடந்த சம்பவம். அவருடைய மனைவி ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறார். அப்போ ஒருவர் அவரோட ஆடியோவில் பேசும் பொழுது, நீ இப்படி வழி தவறி போறீங்களே. அப்போ அந்த நபர் சொல்லுகிறார், என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம், என் வாழ்க்கை எவ்வளோ நெருக்கம் தெரியுங்களா, நான் விரும்பின எதுவுமே வாழ்க்கையில் கிடைக்கல. ஆனால் இங்கே சாத்தான் சபைக்கு நான் போகும் பொழுது நான் எதெல்லாம் ஆசைப்படுறேனோ அது எல்லாம் அவர் எனக்கு கொடுக்குறாரு. ஆகவே நான் லூசிஃபரை நான் ஆராதிக்கிறேன். எவ்வளோ ஒரு பரிதாபம் பாருங்க. ஆசைப்படுகிறதெல்லாம் கொடுப்பவன் சாத்தான், நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை கொடுப்பவர் நம்முடைய தேவன். லேலூயா, லேலூயா. நம்ம ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கணும் விரும்பாதீங்க. நமக்கு எது ஆசீர்வாதமோ அதைத்தான் தேவன் கொடுப்பார். நல்ல தகப்பன் தன் பிள்ளை கேட்கிற எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார்கள். எது பிள்ளைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குமோ அதுதான் ஒரு நல்ல தகப்பன் கொடுப்பார். ஆக சாத்தான் தனது வருவருக்கு எல்லாத்தையும் வாரி கொடுப்பான். ஒரே நோக்கம், அவர் வஞ்சிக்கப்பட்டு தன்னை வணங்கணும். சரி, இப்ப ஜனங்கள் சாத்தானை வணங்குவதற்கு ஆயத்தமாகிவிட்டார்கள். இந்த சாத்தான் சபையினுடைய அடையாளங்கள் என்ன? இன்னைக்கு அது கூட வேகமாக பரவி வருகிறது. இன்னைக்கு அறியாமலேயே அநேகர் அந்த அடையாளங்களை தங்களிடத்தில் வெளிப்படுத்துகிறார்கள். அதாவது ஏன் இதெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்றால், சாத்தான் தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பதற்கு எவ்வளவு தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான், உலகம் முடிவுக்கு நேராய் எவ்வளவு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். இந்த சாத்தான் சபையினுடைய சிம்பல்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிம்பல், அதாவது ஒரு நட்சத்திர சிம்பல். அது சாத்தான் சிம்பல் அடையாளம். அநேக நேரங்களில் அதே போல ஸ்டார்களை அநேக கிறிஸ்தவ வீடுகளில் டிசம்பர் மாதங்களில் தொங்கிடுவதை பார்த்திருப்போம். ஒரு அருங்கோணம் போல இருக்கிறதான
2 முக்கோணம் ஒன்றுக்குள் ஒன்று இருப்பது போல அந்த ஸ்டார் வடிவத்தில் இருக்கிற அந்த சிம்பல், அது அந்தி கிறிஸ்துனுடைய சிம்பல். அடுத்து ஒற்றை கண். இன்னைக்கு அநேக மீடியாக்களில் சில ப்ரோக்ராம்களில் ஒற்றை கண் வரையும் பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் நான் ஒரு இடத்துல டிராவல் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஒரு பெரிய போர்டு என்று ஒரு பில்டிங் மேலே மிக உயரத்தில் வைத்திருந்தார்கள். அதில் டிவியில் பிரபலமாக வருகிறதான ஒரு ப்ரோக்ராம் குறித்து, அந்த ப்ரோக்ராம் குறித்து போட்டிருந்தார்கள். அந்த ப்ரோக்ராம் போட்டு அதன் மேலே ஒரு ஒற்றை கண்ணை போட்டிருந்தார்கள். அந்த ப்ரோக்ராம் அப்பொழுது அதை குறித்து நான் அதை பார்ப்பதில்லை. அது குறித்து ஒரு சகோதரன் பேசும் பொழுது, ஒரு உலகத்தனத்தை விசாரிக்கும் பொழுது, இப்படி ஒரு ப்ரோக்ராம் டிவியில் இருக்குங்களா? ஆமாங்க. அப்போ நான் கேட்டேன், அதில் இந்த மாதிரி ஒத்த கண்ணு போல் வருமா? அவர் சொன்னார், அந்த ப்ரோக்ராம் நடக்கும் பொழுது அந்த பேக் ஆஃப் த ஸ்க்ரீன் பெரிய ஒரு ஒற்றை கண், ஒரே ஒரு கண் மட்டும் இருக்குங்க. இந்த ஒற்றை கண் என்பது சாத்தான் சபையுடைய அடையாளம். நீங்கள் அமெரிக்க டாலர் அந்த நோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் இருக்கும், அதாவது பிரமிடு போல ஒன்று இருக்கும். அந்த பிரமிடுடைய டாப்பில் ஒரே ஒரு கண் இருக்கும். இந்த ஒற்றை கண் என்பது சாத்தான் சபையினுடைய அடையாளம். அதே போல இந்த கரை இப்படி வைப்பார்கள், இப்படி வைத்து ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை, இந்த சிம்பிள் சாத்தானுடைய சிம்பிள். அதே போல இந்த சிம்பிள் இது சாத்தான் சபையினுடைய சிம்பிள். அநேக படங்களில், அநேக சினிமாக்களில், சினிமா பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள், ஏன் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கிற போப் அநேக இடங்களில் அவருடைய செய்து பார்த்திருக்க முடியும். இந்த சிம்பல் என்பது சாத்தான் சபையின் அங்கத்தினர்கள் காண்பிக்கிற சிம்பல். இந்த சிம்பல் ஏன் அப்படி என்று சொன்னால், இதை நீ பார்க்கும் பொழுது சில நேரங்களிலே நாம் நிழலில் விளையாட்டு காண்பிப்போம். பிள்ளைகளுக்கு நம்ம கை உருவங்களில் விளையாட்டு போல் காண்பிப்போம். அதுபோல் இந்த சிம்பல் எதுன்னு சொன்னால், இது தலை, இது 2 கொம்பு. இந்த 2 கொம்பும் தலையும் என்பது வரப்போகிற அந்தி கிறிஸ்துவாகிய அந்த மிருகத்தினுடைய அடையாளம். இன்னைக்கு அநேக சினிமா பிரபலங்கள், சினிமாக்கள் மூலமாய், அநேக அரசு தலைவர்கள் மூலமாய், உலக தலைவர்கள் மூலமாய் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள பரவிருச்சு. இன்னைக்கு சாதாரண சின்ன பிள்ளைங்க கூட கையை காட்டுகிறார்கள். அதே போல இந்த ஸ்பைடர்மேன், இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி காண்பிக்க பார்க்க முடியும். இன்னைக்கு சாத்தான் தன்னுடையதான இந்த அடையாளங்களை இப்படி அநேக இடங்களில் பிரபலமாக்கி கொண்டிருக்கிறான். இது எல்லாம் சாத்தான் சபையினுடைய அடையாளங்கள். ஆக சாத்தான் தன்னுடைய நாட்களிலே சிங்காசனத்தில் அமர்கிற தன்னை ஜனங்கள் ஆராதிப்பதற்கான அத்தனை காரியங்களையும் இன்னைக்கு ஏற்படுத்தி விட்டான். எனக்கு அருமையானவர்களே, ஜனங்கள் சாத்தானை வணங்குவார்களா? வணங்குவது இப்பவே ஆயத்தமாகி விட்டார்கள். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி ஆண்டு வருகை இருக்குமானால் இப்பொழுதே கைவிடப்படுகிற ஜனங்கள் சாத்தானை வணங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். உலகம் ஆயத்தமாயிடுச்சு. அதுக்கு முன்பதாக வரப்போகிற இயேசுவை மணவாளனை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பாருங்க. இவையெல்லாம் இன்றைக்கு வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கான அடையாளங்கள். ஆகவே சாத்தானை இந்த உலகம் வணங்கத்தான் போகிறது. சாத்தானையும் அந்தி கிறிஸ்துவையும் உலகம் வணங்கப் போகிறது. இனி பிரபலமாக ஆலயங்கள், சாத்தான் சபைகள் உருவாகிவிட்டது. அந்த சபைகளில், அந்த சாத்தான் ஆலயங்களில் மிருகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, சுரூபங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து பின்னாடி பார்க்க போகிறோம். அடுத்தது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 5 7 வரை வாசிங்க. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோடே யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுமல்லாமல் வேறொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அடுத்தது இந்த அந்தி கிறிஸ்து சொல்லும் பொழுது பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, இந்த அந்தி கிறிஸ்து அவன் பெருமையானவர்களை பேசுகிறவனாய், தேவனை தூஷிக்கிறவனாய் இருப்பான்.
ஆகதான் முன்பே சொன்னேன், அந்த மிருகம் இதுக்கு முந்தி இந்த சாம்ராஜ்யங்களுடைய கூட்டுக்கலவையாக வெளிப்படுகிறது. எப்படி நேபுகாத் நேச்சார் பாபிலோன் சாம்ராஜ்யம் பெருமையின் அடையாளமாக இருந்ததோ, அதுபோல இந்த அந்தி கிறிஸ்துவும் பெருமையான பேசுவானாம். அதை குறித்து வாசிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. இந்த தானியேல் பார்த்த சொப்பனத்திலேயும் அந்த சின்ன கொம்பு என்பது அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. அதற்கு மனுஷருடைய கண்களும் பெருமையான பேசும் வாயும் இருந்தது. அதாவது இந்த சின்ன கொம்பு என்பது அந்தி கிறிஸ்துவாகிய மனிதனை குறிக்கிறது. ஆக இவன் பெருமையான பேசுவானாம். பெருமையான சொல்லும் பொழுது தன்னை குறித்து, தன்னையே ஒரு தேவனாக, தன்னையே உலகத்தின் சர்வ வல்லமை படைத்தவராக, தன்னையே தேவனுக்கு மேலானவராக ஜனங்களை வஞ்சிக்கும்படி பெருமையானவைகளை பேசுவான் இந்த அந்தி கிறிஸ்து. மாத்திரமல்ல, தூஷிப்பானாம். யாரை தூஷிக்கிறான்? அதே 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி யாருக்கு விரோதமாக என்று சொன்னால், உன்னதமான தேவனுக்கு விரோதமான தூஷண வார்த்தைகளை பேசுவான். எப்படின்னு சொன்னா, இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுகிறான். இவன் வெளிப்படும் பொழுது உலகமே ஒரு ஸ்தம்பித்து போயிருக்கிறது. மாத்திரமல்ல, இது கடந்த நாட்கள் தியானிக்கும் பொழுது சொன்னேன், கைவிடப்பட்டதான ஜனங்கள் இழந்த மனிதர்களை குறித்து புலம்புவார்கள். கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள், ஐயோ நான் பரிதபிக்கப்பட்டு விட்டேனே, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரே என்று சொல்லி புலம்பும் பொழுது இவன் தேவனை குறித்து தூஷிக்க ஆரம்பிப்பான். ஜனங்கள் தேவனை வெறுக்கும்படியாக, தேவனை அசட்டை பண்ணும்படி, தேவன் மேல ஒரு கசப்பு உண்டாகும்படி தேவனை குறித்து இவன் தூஷணமான வார்த்தையில் பேசுவான். உதாரணத்துக்கு, இவர் தேவனானால் இப்படியெல்லாம் ஒருத்தர் எடுத்துட்டு கைவிடுவாரா? அப்ப இது தேவன் எடுத்துக்கொள்ளல. நல்லா கவனிங்க, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதை சத்துரு ஜனங்களை தந்திரமாய் வஞ்சிப்பான். அப்படிலாம் தேவன் எடுத்துக்கொள்றது இல்லை. இது ஏதோ வித்தியாசமான காரியம் என்று சொல்லி தேவன் ஜனங்களை வேதனைக்குள் நடத்துகிறார், உங்களை துன்பப்படுத்துகிறார், உங்களை கஷ்டப்படுத்தி அதை வேடிக்கை பார்க்கிறார் என்று சொல்லி எல்லாம் தேவனை குறித்தான ஒரு தூஷணமான வார்த்தைகளை ஜனங்களுக்குள்ள விதைத்து தன்னை பற்றி பெருமையாக பேசி தன்னை ஜனங்கள் பின்பற்றி வஞ்சிப்பான். அதனால தான் அந்த மிருகத்தை ஜனங்கள் பின்பற்றினார்கள். பின்பற்றினால் என்ன அர்த்தம்? அவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்ப முழு உலகமும் தேவனை நிராகரித்து, தெய்வத்தை நிராகரித்து அந்தி கிறிஸ்து வணங்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போ கைவிடப்பட்டதான பல தெய்வங்களை வணங்குற ஜனங்கள் அவர்களும் எல்லாவற்றையும் ஓரங்கட்டிட்டு யாரை வணங்க ஆரம்பிக்கிறார்கள்? அந்தி கிறிஸ்துவை. அவனுடைய பெருமையான வார்த்தைகளும் தூஷணமான வார்த்தைகளும், அவன் ஜீவனுள்ள உன்னதமான தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவானாம். அவன் கருமையானவர்களே, கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் கூட இந்த வஞ்சகத்தில் விழுவது பரிதாபம். ஒரு வார்த்தை வாசிங்க, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னை தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இந்த அந்தி கிறிஸ்து நோக்கம் ஏன் இவன் பெருமையான பேசுகிறான், ஏன் தூஷணமான வார்த்தையில பேசுகிறான் என்றால், இவன் நோக்கம் என்னன்னா தேவனுடைய சிங்காசனத்தை பறிக்கணும். தேவன் எண்ணப்படுவது எதுவோ, அதாவது ஜனங்கள் யாரை ஆராதிக்க அந்த தேவனுடைய சிங்காசனத்தில் இவன் உட்காரணும். தேவனுக்கு பதிலாக அவருடைய சிங்காசனத்தை பறிக்க வேண்டும். அதான் இவனுடைய நோக்கம். அப்போ இந்த நோக்கத்தின் நிமித்தம் தான் பெருமையான பேசி தேவனை குறித்து ஜனங்களும் தூஷணமாய் பேசுகிறான். அப்ப கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள்? அவனை எதிர்ப்பார்களா? அவர்கள் இந்த வஞ்சகத்தில் விழுவார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் அந்த நாட்களில் அவள் மனம் திரும்புவது ஒரு கடினமான காரியம். ஆகவேதான் சொல்ல, புறஜாத நிறைவு உண்டான பின்பு யூதர்களுக்கு கர்த்தர் வாசலை திறக்கிறார். அவன் கருமையானவர்களே, அந்தி கிறிஸ்துவின் நாட்கள், இந்த நாட்களில் ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா சபைக்கு தான் வருவார்கள், கர்த்தரை தான் ஆராதிப்பாங்க.
ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு நாள் மாறும் 2 நாள் மாறும்னு சொல்லி எதிர்பார்ப்பார்கள். மாறாம கொஞ்ச நாள் வேதனைப்படும் பொழுது, கவலைப்படாதீங்க பிரதர், கவலைப்படாதீங்க சிஸ்டர், கர்த்தர் மாற்றுவார். எங்க பாஸ்டர் மாறுது, நானும் ஜோமனி பார்த்துட்டேன், ஏசப்பா ஒன்றும் செய்யறது போல தெரியல, அவர் என் ஜெபத்தை கேட்கிறாரான்னு தெரியல, போங்க பாஸ்டர். ஜோமனி என்ன பிரயோஜனம்? ஒரு விரக்தி. இப்ப இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்கே நாம தேவன் மேல கசந்து கொள்ளுகிறோமே, வருகையில கைவிடப்படும் பொழுது அந்த நாட்களில் அந்த கிறிஸ்துவின் பெருமையான வார்த்தை, தூஷணமான வார்த்தை, வஞ்சிக்கிற வார்த்தைகள், இவைகளை ஓவர்டேக் பண்ணி எப்படி ஒரு கிறிஸ்தவன் மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொள்வான்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு எல்லாம் அனுகூலமா இருக்குது, இன்னைக்கு எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கிறது. இவைகள் இருக்கும் பொழுதே நாம் சத்தியத்தை விட்டு வழிவிலகி போய் நாம் துன்மார்க்கமாக ஜீவித்து தேவன் மேல அன்பில்லாதவர்களா, விசுவாசத்தில் உறுதியாக நிற்காதவர்களா இருக்கும் பொழுது, கைவிடப்பட்ட நாட்களில் இந்த அந்த கிறிஸ்துவின் வார்த்தை எப்படி மேற்கொள்ளுவோம்? நிதானித்து பாருங்க. தயவு செய்து சொல்லுகிறேன், அந்த கிறிஸ்து நாட்களிலே நாம் மனம் திரும்பி இரத்த சாட்சியம் மரிப்பதெல்லாம் ஒரு கூடாத கடினமான காரியம். இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நாட்களில் நாம் வருகை ஆயத்தமாவோம். இந்த நாட்களில் நீ கைவிடப்படுவீர்களானால் உங்களை தப்புவிப்பதற்கு ஒருவரும் இல்லை. நான் அன்பாய் சொல்லுகிறேன், எச்சரிப்பாய் சொல்லுகிறேன், தயவு செய்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கில் நடக்கிறவர்களை கர்த்தரே விட்டு கொடுத்துருவார் அந்த வஞ்சகத்துக்கு. நீ வாசித்து பாருங்க. அதே 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 11 வாசிங்களேன். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார். யாருக்குள் அனுப்புகிறாராம்? சத்தியத்தை விசுவாசியாம அநீதியிலே பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவள் பொய்யை விசுவாசிக்கும்படி கொடிய வஞ்சகத்தை கர்த்தர் அனுப்புவாராம். அப்ப சத்தியத்தை விசுவாசிக்காம அநீதியிலே பிரியப்படும். இப்ப இந்த கூட்டத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் அடங்குவார்கள். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்டும் அந்த சத்தியத்துக்கு தங்க வாழ்க்கையில விட்டு கொடுக்காம தங்களுடைய அநீதியான காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்களை விட்டு மனம் திரும்பாம அந்த துன்மார்க்கமான அநீதியான காரியங்களில் யாரெல்லாம் பிரியப்பட்டு சத்தியத்திட்டு வழிவிலகி போகிறார்களோ அவர்களை கர்த்தரே அந்த வஞ்சகத்துக்கு விட்டு கொடுத்துருவாராம். அப்படின்னா எப்படி நம்ம அந்த இடத்துல நம்ம மனம் திரும்புவோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தயவுசெய்து அன்பாய் சொல்லுகிறேன், இந்த நாட்டில் சத்தியத்தை கீழ்ப்படிங்க. உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக ஒப்புக் கொடுங்க. அந்த கிறிஸ்துவின் நாட்கள், உபத்திரவத்தின் நாட்களில் யூதர்கள் மட்டும்தாங்க இரத்த சாட்சியம் மறித்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். நீங்களும் நானும் எந்த நிலைமையில இருப்போம் என்பதை உணர்ந்து இன்றைக்கு மனம் திரும்பி வருகைக்கு ஆயத்தமாகவும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகவே இந்த அந்த கிறிஸ்துவன் வெளிப்படும் பொழுது பெருமையானவளை பேசி தூஷிப்பானாம். யாரை தூஷிக்கிறான்? தேவனை தூஷி. இன்னைக்கும் பாருங்க, இந்த தேவனை தூஷிப்பது, அதாவது தேவனையும் தேவனுடைய கிரியைகளையும் தேவனை பற்றிய காரியங்களையும் அவருடைய ஆராதனைகளையும் தூஷிக்கிறது அந்த கிறிஸ்துவின் ஆவி. இன்னைக்கும் பாருங்க, அந்த அந்த கிறிஸ்துவின் ஆவி இன்னைக்கு செயல்படுகிறது. இன்னைக்கு அநேக மனிதர்கள் தங்களை பிரபலப்படுத்துவதற்காக திருவிருந்த ஆராதனையை தூஷணமாய், அருவருப்பாய், கேவலமாய் பேசுகிறது உண்டு. இந்த கிறிஸ்தவர்கள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிச்சு குடிக்கிறவனுங்க என்று சொல்லி திருவிருந்த ஆராதனையை கேவலமாய் பேசுகிற, பரியாசம் பண்ணுகிற கூட்டம் இன்னைக்கு உண்டு. அந்நிய பாஷை குறித்து அவதூறாய் பேசுகிறவர்கள், இந்த தூஷிக்கிறவர்கள் எல்லாம் அந்த அந்தி கிறிஸ்து ஆவியை நிரப்பப்பட்டவர்கள், சாத்தான் ஆவியை நிரப்பப்பட்டவர்கள். ஏனென்றால் சராசரி ஒரு மனிதன் தேவனை குறித்து தூஷிக்க முடியாது. அப்ப இப்படிப்பட்ட தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய பரிசுத்தத்தை, சில தேவனுடைய பிறப்பை, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் கன்னி மரியாள் வயிற்றில் பிறந்த அந்த இயேசுவினுடைய இரட்சகராய் பிறந்த பிறப்பை அவதூறாய், பரியாசமாய், கேவலமாய் பேசல் உண்டு. ஆக இன்னைக்கு இந்த தூஷிக்கிற ஆவி இன்னைக்கு பெறுகிறது. இது உலக மனிதர்கள் என்று சொன்னால் அவங்க அப்படிதான் இருப்பார்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு கள்ள ஊழியர்கள் மூலமாகவும் தேவனுடைய பரிசுத்த நாமம் தூஷிக்கப்படுகிறது. அதனுடைய ஊழியர்கள் மூலமாக தூஷிக்கப்படும். தேவனை அறியாத கூட்டம் பச்சையாய் தேவனை குறித்து அருவருப்பாய் பேசுகிறது, தூஷிக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் சத்தியத்தை அறியாதவர்களாய் தங்கள் இச்சைக்கு ஏற்றபடி ஜனங்களை வஞ்சிப்பதற்கு கள்ள போதனைகளை நூதனமாய் சபைக்குள்ள புகுத்தி தேவனுடைய பரிசுத்த நாமத்தை தூஷிக்க பண்ணுகிறார்கள். எப்படி தூஷிக்க பண்ணுகிறார்கள்? ஒரு வார்த்தையை வாசிங்க.
யூதாவின் புத்தகம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. யாரை குறித்து யூதா சொல்லுகிறார் என்றால், பக்க வழியாய் சிலர் நுழைந்திருக்கிறார்களாம். எங்க நுழைந்திருக்கிறாங்க? தேவன் ராஜ்யத்துக்குள்ள, சபைக்குள்ள, ஊழியத்துக்குள்ள சில பேர் பக்க வழியாய். இவங்க யாருன்னா பக்தியற்றவர்களாம். ஏன் அப்படி சொல்றாருன்னா, இங்க சொல்றாரு பாருங்க, தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி. இன்னைக்கு நூதன உபதேசங்கள் பெருகிருச்சு. கர்த்தருடைய கிருபையை தங்களுடைய காம எண்ணங்களுக்கு, காம விகாரத்துக்கு ஏதுவாக கர்த்தருடைய கிருபை எப்படி புரட்டுகிறார் என்றால், இன்னைக்கு அநேக நூதன உபதேசங்கள். தேவன் சிட்சிக்க மாட்டார், நீ என்ன தப்பு பண்ணாலும் உன்னுடைய பலவீன கர்த்தருக்கு தெரியும். உன்னால் அந்த பாவம் செய்யாமல் இருக்க முடியாது, உன்னால் இந்த காரியத்தை செய்யாமல் இருக்க முடியாது. நீ மனுஷனா பிறந்திருப்பதனால இந்த இச்சையானது பார்க்க தான் செய்யணும், இச்சையான எண்ணங்கள் உனக்குள்ளே உருவாக தான் செய்யும். நீ என்ன தப்பு பண்ணாலும் உன்னை கர்த்தர் தண்டிக்க மாட்டார், உன் பலவீனம் தெரியும். ஆகவே நீ செய்த எல்லா பாவங்கள், செய்கிற பாவங்கள், செய்ய போகிற பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு மன்னித்து விட்டார். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் உன்னை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வார் என்று அநேகர் பிரசங்கிக்கிறார்கள். இன்னும் சிலர் சிற்றை என்பதை கிடையாது, தேவ கோபம் என்பது கிடையாது. ஆகவே இன்றைக்கு பெந்தகோஸ்தே ஊழியக்காரர்கள் தவறை உபதேசிக்கிறார்கள். தேவன் சிட்சிக்க மாட்டார், நம் தேவன் அன்பாயிருக்கிறார், நம்முடைய தேவன் கிருபையுள்ளவர் என்று அநேகர் நூதனமாய் பிரசங்கிக்கிறார்கள். இன்னும் சிலர் கிருபைனா என்னன்னே தெரியாம, கிரியைனா என்னன்னு தெரியாம இன்னைக்கு அநேகர் என்ன பிரசங்கிக்கிறார் என்றால், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம எடுக்கிறதான முயற்சிகள் எல்லாம் கிரியை. அந்த கிரியைகளால நம்மால பரிசுத்தமா வாழ முடியாது. ஆகவே கிரியையினால் நீ தேவனிடத்தில் வர முடியாது, கிருபையினால வாங்க. கிருபைனா என்ன? நீ எப்படி இருந்தாலும் உன்னை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறாரே, அதுக்கு பேரு தான் கிருபை என்று இன்னைக்கு அநேகர் பிரசங்கித்து, உன் கிரியைகள் எல்லாம் அது வீணானது, நீ ஒன்றுக்கு பிரயோஜனப்பட முடியாது, கர்த்தருடைய கிருபை பற்றிக்க. கிருபை என்பது நீ எப்படி இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கிருபையை ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு, அவனை ஊக்குவிப்பதற்கு இன்னைக்கு அநேகர் பயன்படுத்துகிறார்கள். கிருபை என்றால் என்ன? கிருபை என்பது ஒரு மனிதன் இயேசுவை அறியாமல் பாவத்தில் இருக்கும் பொழுது அவன் மொத்த பாவத்துக்கு எந்த பெனால்ட்டி இல்லாம, மொத்த பெனால்ட்டி சிலுவையில் அவன் நிறைவேற்றி முடித்ததினால் அவனை மொத்த பாவத்தை வாஷ் அவுட் பண்ணி அவனை புது மனிதனாய் மாற்றுவது கிருபை. இது கிருபையின் ஆரம்பம். அடுத்த கிருபை எப்படி வெளிப்படுகிறது? நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக நாம் தேவ சமூகத்தை தீவிரப்பட்டு வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படி அர்ப்பணிக்கும் பொழுது அந்த அர்ப்பணிப்பிலே நிலைத்து நிற்பதற்கு நமக்கு பலத்தை கொடுப்பது கிருபை. நம்ம செய்யற தப்ப கண்டுக்காம போறதுக்கு பேரு கிருபை அல்ல. நாம் ஒரு தவறில் விழுந்து விட்டால் அதை உணர்ந்து, நாம் உணர்த்தப்பட்டு, நாம் மனம் திரும்பி அழுது புலம்பி நம்ம பாவங்களை அறிக்கை செய்து ஒரு புது மனிதனை திரும்ப உருவாக்கப்படுவதற்கு நம்மை பலப்படுத்துவதற்கு பேரு கிருபை. அப்ப கிருபை என்ன செய்கிறது? ஆரம்பத்தில் ஒரு மனிதனை பாவத்திலும் தூக்கி எடுக்கிறது. அடுத்து அந்த மனிதன் விழுந்து விடாமல், பாவத்தை அழிந்து போகாதபடிக்கு அவன் தினந்தோறும் சத்தியத்தை கீழ்ப்படிவதற்கு அவனுக்கு பலனை கொடுப்பது கிருபை. இன்னைக்கு அநேகர் இந்த கிருபை யூதா சொல்கிறது போல காம விகாரத்துக்கு எதுவாய், பணத்தை சம்பாதிப்பதற்காய், திரள் கூட்டங்களை சபைகளில் பெருக பண்ணுவதற்காய், தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கை பெருக்க பண்ணுவதற்காக இன்னைக்கு அநேக பக்தியற்றவர்கள். சிற்றை கிடையாது. நிச்சயமா சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை வருகை வரைக்கும் அது முந்தின காரியங்களில் தவறும் பொழுது கர்த்தர் சீர்படுத்துவதற்கு சிட்சிப்பார். சிற்றை உண்டு. நம்முடைய மரணம் வரைக்கும், இயேசுவின் வருகை வரைக்கும் நாம் வழி தவறி போகும் பொழுதெல்லாம் கர்த்தர் சிட்சிப்பார். அந்த சிற்றை என்பது நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு. ஆகவே இந்த இப்படிப்பட்டதான உபதேசங்கள் தேவ நாமத்தை தூசிக்கிறது, அவர் பரிசுத்தர் என்கிற நாமத்தை தூசிப்பது. இன்றைக்கும் இந்த தூசிக்கிறதான அந்த கிறிஸ்துவின் ஆவிகள் இருக்கிறது. தயவு செய்து வேதத்தை வாசிங்க, வேத வசனங்கள் கீழ்ப்படிங்க. இந்த நூதன உபதேசங்களுக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சாத்தான் ஒரு நாள் பர்மனண்டா சிங்காசனம் போட போகிறான். அந்த கிறிஸ்து மூலமாக அந்த கிறிஸ்து சிங்காசனத்தை போட்டு முழு உலகத்தை ஆளுகை செய்ய போகிறான். அன்றைக்கு முழு உலகத்தில் தேவனை தூசிய போகிறான். அந்த தூசணத்தின் ஆவிகள் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்குது. அதுக்கு தான் இந்த காரியங்களை சொல்லுகிறேன்.
இன்றைக்கே உலகம் தேவனை தூசிக்கிற ஆவிகளினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே வருகை மிகவும் சமீபம். நீங்கள் நானும் ஆயத்தமாக வேண்டியது அவசியம். அடுத்தது 7வது வசனத்தை, வெளிப்படுத்தல் 13 7வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் பரிசுத்தவான்களோடே யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இங்க வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களை யுத்தம் பண்ணி அவரை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது? சாத்தானுக்கு, அந்தி கிறிஸ்துவுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்படும். யாரோடு போராடுவதற்கு? பரிசுத்தவான்களோடு. அப்படின்னு உபத்திரவ நாட்களில் யார் பரிசுத்தவான்கள்? திரும்ப சொல்லுகிறேன், யூத பரிசுத்தவான்களைத்தான் சொல்லுகிறது. யூத பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணும்படி. ஏனென்றால் இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே, அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே பூமியில் இருப்பவர்கள் ஒன்று தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்படாமல் கைவிடப்பட்ட கூட்டம் ஒன்று, இரண்டாவது ரட்சிக்கப்பட்டு கைவிடப்பட்ட கூட்டம் ஒன்று, மூன்றாவது யூதர்கள். இந்த யூதர்களுக்குத்தான் இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே கர்த்தர் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பை கொடுக்கிறார். அதிலே தெரிந்து கொள்ளப்பட்டதான பரிசுத்தவான்கள் 1,44,000 பேர் முத்திரை போடப்படுகிறது. ஆண்டவர் இயேசு மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே இரத்த சாட்சிகளாக கர்த்தருக்கென்று வைராக்கியம் என்று மரிக்கிற ஒரு கூட்டம் தெரிந்து கொள்ளப்படுகிறது. அந்த கூட்டம் பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணும்படியாக இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அது அவர்களை ஜெயிக்கிறதாம். ஜெயிக்கிறது என்றால் கொல்லும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஜெயிக்கிறது என்று சொன்னால் அவர்களை பாவத்தில் விழ பண்ண முடியாது. அவர்கள் கர்த்தருக்காக உறுதியாய் பரிசுத்தவான் நிற்கும் பொழுது அவர்களை கொல்லும்படியான அதிகாரம் அந்தி கிறிஸ்து கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த அந்தி கிறிஸ்து யூதர்களை கொல்லுவான். யாரெல்லாம் தன்னை வணங்காமல் தன்னை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவே மேசியா என்று நிற்கிற பரிசுத்தவான்கள், யூத பரிசுத்தவான்களை இந்த அந்தி கிறிஸ்து கொல்லுவான். மாத்திரமல்ல, அநேக கோத்திரங்கள், பாஷைக்காரர்கள், ஜாதிகள், இவர்கள் மேல் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இவர்கள் யார் என்று சொன்னால் யூதர்கள் அல்லாமல் கைவிடப்பட்டவர்கள். இவர்கள் மேலே இவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அப்போ முழு உலகத்தையும் ஆளுகிற அதிகாரம் அந்தி கிறிஸ்துவின் கையில் கொடுக்கப்படுகிறது. அதுதான் அவனுடைய சிங்காசனம். அந்தி கிறிஸ்து 7 ஆண்டுகளிலே தன்னுடைய சிங்காசனத்தை அவன் பகிரங்கமாய் ஸ்தாபித்து முழு உலகத்தை ஆளுகை செய்வான். ஒரு பக்கம் கைவிடப்பட்டதான ஜனங்களை தன்னுடைய இஷ்டத்தின்படி வணங்க வைப்பதற்கு, தன் சட்டத்திட்டங்களுக்கு அவன் கீழ்ப்படை வைப்பான். இன்னொரு பக்கம் கீழ்ப்படியாத யூதர்களை கொன்று குவித்துக் கொண்டிருப்பான், அவளோடு போராடி கொண்டிருப்பான். அடுத்து 8வது வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். யார் அதை வணங்குவார்களாம்? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள். அப்ப ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இந்த அந்தி கிறிஸ்து வணங்குவார். இது ஒரு வார்த்தை பாருங்க. உலகம் தோற்று முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இயேசு எப்ப அடிக்கப்பட்ட சிலுவையில்? உலகம் தோன்றினதுக்கு அப்புறமா, உலகம் தோன்றதுக்கு முன்னாடியா? உலகமெல்லாம் தோன்றின பின்பு 2000 வருஷம் முன்பதாகத்தான் இயேசு அடிக்கப்பட்டார். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? உலகம் தோற்ற முன் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம். அதாவது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்பது திடீரென்று தீர்மானிக்கப்பட்டதல்ல. உலகம் தோற்ற முன்னதாக, இன்னும் சொல்ல போனால் ஏதேன் தோட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்னதாகவே இயேசு சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். அப்படி யோசிக்கலாம். அப்ப ஆதாம் பாவம் செய்வான் என்று கர்த்தர் தீர்மானமா? தேவன் அனுமதிக்காமல் எதுவும் நடப்பது இல்லை. ஆதாமும் ஏவாளும் பழத்தை சாப்பிட்டது கர்த்தர் தேவனுக்கு ஒருபோதும் ஷாக்கா இருக்காது. ஐயோ நான் இன்னமோ நம்பின ஆதாம் ஏவாள் தவறு கர்த்தருக்கு தெரியும். ஆக இவர்கள் இப்படி வழி தவறுவார்கள். இந்த முழு மனுக்குலமும் பாவத்தில் விழும். இவர்களை மீட்டெடுப்பதற்கு கிறிஸ்து மரிக்கப் போகிறார். அவருடைய சிலுவை மரணத்தினால் தேவனுக்கு விரோதமாக எழும்பின லூசிபரின் தலை நசுக்கப்பட போகிறது என்பது தேவனுடைய ஆதீனத்திலே இருந்த திட்டம். ஆக உலகம் தோற்றம் முதலாகவே இயேசு அடிக்கப்பட போகிறார் என்பது தேவனுடைய திட்டம்.
அப்படியானால் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்கிற காரியங்கள் தேவன் தீர்மானித்தது. இதில் இன்னொரு விசேஷ காரியம் சொல்லுகிறேன். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நேற்று நீங்க தீர்மானிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்க உருவாக்கப்படுவதற்கு முன்னதாகவே இயேசு உங்களை ரட்சிக்கும்படி தெரிந்து கொண்டார். உலகம் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் இன்றைக்கு நேற்று நாம் தீர்மானிக்கப்பட்டவர்கள் அல்ல. உலகம் தோற்றம் முன்னதாகவே உங்களையும் என்னையும் கர்த்தர் நம்மை முன்குறித்தார். தாயின் கருவில உருவாவதற்கு முன்னதாகவே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் முன்குறித்தார். ஜீவ புஸ்தகம் பேரை எழுதுவதற்கு தீர்மானித்தார். அப்ப எவ்வளவு விசேஷமான பரிணாமம்! இவ்வளவு விசேஷமான இந்த ரட்சிப்பைத்தான் அற்பமான சின்ன சின்ன உலக சிற்றினர்களுக்கு இழந்து விட்டுறோம். ஏன் விட்டுறோம்? எனக்கு அநேகம் இந்த ரட்சிப்புன்னு என்னன்னு தெரியல. நீங்கள் நான் இன்னைக்கு நேற்று தீர்மானிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. உலகம் தோற்ற முன்னதாகவே இன்னைக்கு எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் இருந்தாலும் அவர்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை என்னை மகிமையாய் முன்குறித்தார். உங்களை என்னை விசேஷமான தெரிந்து கொண்டார். ஆக நீங்கள் நானும் பெற்ற ரட்சிப்பு என்பது சாதாரணமானதல்ல. உலக தோற்ற முன்னதாக தேவனால் தீர்மானிக்கப்பட்டது. தயவு செய்து சொல்லுகிறேன், இந்த ரட்சிப்பை இழந்துடாதீங்க. இந்த ரட்சிப்பை இழந்துடாதீங்க. ஒரு மனிதனும் எதை விலை கொடுத்து இந்த ரட்சிப்பை வாங்கிட முடியாது. உங்களுக்கு எனக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு இது. தயவு செய்து அற்பமான உலக சிற்றின்பம், உலக இச்சை, கண்களுக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷம் கொடுக்கிறதான அந்த அருவருப்பான இச்சைகள், சரீரத்துக்கு கொஞ்சம் உற்சாகம் கொடுக்கிறதான அந்த அருவருப்பான பாவங்கள், அது அற்பமான கொஞ்ச நேரம் சந்தோஷம். அதுக்காக உங்க ரட்சிப்பை இழந்துடாதீங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். வருகைக்கு ஆயத்தமாகும்படி நம்மை காத்துக்கொள்வோம். இங்க வாசிக்கிறோம், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத எல்லாருமே அந்த அந்தி கிறிஸ்து என்ன வரலாம், வணங்குவார்களாம். அப்ப ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் இருக்கா? கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தோமோ அப்பொழுது நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறோம். அந்த பேர் கடைசி வரை காக்கப்படணும். நம்ம பெயர் கிறுக்கப்படக்கூடாது. ஒரு வார்த்தை வாசிங்க, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். நல்ல கவனிங்க, இங்க ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடாமல். நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தோமோ அப்ப நம்ம பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட பெயர் கிறுக்கு போடப்படாமல் காக்கப்படணும். எழுதுகிறது அவர் தான், கிறுக்கிறது அவர் தான். யார் பேரை கிறுக்க மாட்டாரா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்போ யார் பேரை கிறுக்குவாரு? ஜெயம் கொள்ளாமல் தோற்று போகிறவன் எவனோ. எதை ஜெயம் கொள்ளணுமா? முந்தைய 2 வசனம் வாசிக்கலாம். 1-2. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. அதாவது இந்த சபை மக்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியை நான் பார்த்திருக்கிறேன், தேவனுக்கு முன்பு நிறைவுள்ளதா இல்லை. நீ வெளியில உயிருள்ளவன் என்று பெயர் பெற்று செத்தவனாய் இருக்கிறாய். இதை சொல்லிட்டு தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்படியானால் என்ன அர்த்தம்? இந்த சபை வெளியில ரட்சிக்கப்பட்ட கூட்டமாக இருக்கிறது. உள்ளான வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை, உள்ளான வாழ்க்கையில உத்தம குணம் இல்லை, உள்ளான வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான காரியம் இல்லை. இப்ப கர்த்தர் சொல்றாரு, இப்படியே நீ மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் உன் பெயரை நான் கிறுக்கி போடுவேன். உன் மாய்மாலமான வாழ்க்கையை நீ ஜெயித்து, உன் அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை ஜெயித்து, நீ செத்த நிலைமையில் இருக்கிறாயே அந்த நிலைமையை ஜெயித்து, நீ ஆவிக்கிற வாழ்க்கையில் உயிருள்ளவனாக, ஜெபிக்கிறவனாக, வேதவாசிக்கிறவனாக, வசன கீழ்ப்படுகிறவனாக, பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவனாக நீ வாழ உன்னை ஒப்பு கொடுத்தால் உன் பெயரை நான் கிறுக்கி போடாமல் பாதுகாப்பேன். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகை வர நம்முடைய பெயர் கிறுக்கி போடப்படாமல் காக்கப்படணும். அப்போ பெயர் எழுதப்படாதவங்க, எழுதப்பட்டு கிறுக்கப்பட்டவங்க, இவர்கள் எல்லாருமே அந்தி கிறிஸ்துவை வணங்குவார்கள். வணங்காத ஒரே கூட்டம் யூத கூட்டம் தான்.
அப்போ ஒரு முறை வருகையில் கைவிடப்பட்டுட்டா அவர்கள் அந்தி கிறிஸ்து எதிர்ப்பதற்கு பலனற்றவர்களாய் வஞ்சகத்தில் விழுந்து வணங்குவார்கள். அப்போ நமக்கு சாத்தானுடைய கிரியை எதிர்க்க பலனுள்ள நாட்கள் இந்த நாட்கள் தான். இன்னைக்கு தான் அவன் கிரிகளை எதிர்த்து நாம் ஜெயிப்பதற்கு பரிசுத்த ஆவியான பலன் உண்டு. அந்த கிறிஸ்து நாட்கள் அவன் கிரியில் ஜெயிக்க முடியாது. இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எந்த காரியமாக இருந்தாலும் அதை இன்னைக்கு சரிபடுத்திடுங்க. உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கப்படுமானால் மத்திய ஆகாயத்தில் வருகிற இயேசுவின் எக்கால சத்தம் காதுகள் துணிக்காது, வரிகள் எடுத்துக்கொள்ளப்படவும் மாட்டோம். பெயர் எழுதப்படுவது பெரிய பாக்கியம், அது கிறுக்கப்படாமல் காக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உங்கள் வாழ்க்கையில் மறைமுகமாக சில பாவம் இருக்குதா, தயவு செய்து மனம் திரும்புங்க. இன்னைக்கு கிருபை நாட்கள், இன்னைக்கு ஆண்டோட இரக்கத்தின் நாட்கள். இந்த நாட்களில் உங்கள் ஜீவியத்தை நீ சரிபடுத்தாமல், ஜெபம் இல்லாமல், தேவனுடைய உறவு இல்லாமல், ஒரு பரிசுத்த வாழ்க்கை இல்லாமல் ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பீங்கன்னா இனி மனம் திரும்புங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். அல்லேலூயா. அடுத்து 9வது வசனத்தை வாசிக்கலாம். காதுள்ளவன் எவனோ, காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன், அவன் கேட்க கடவன். இந்த வசனத்தை ஆண்டு சொல்றாரு பாரு. எங்க சொல்றாரு பாருங்க. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் எல்லாம் அந்த அந்தி கிறிஸ்து வணங்குவார்கள் சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு. காதுள்ளவன் எவனோ அவன் கேட்கிறவன். இது ஏன் இங்க சொல்றாருன்னு, இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 7 சபைகளை குறித்ததான செய்திகளை கத்த சொல்லும் பொழுது, ஒவ்வொரு சபை குறித்து சொல்லும் பொழுதும் அதை நிறை குறைகள்லாம் சொல்றாரு. அதுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். மனம் திரும்புவதற்கு, மனம் திரும்பாவிட்டால் என்ன நடக்கும் எச்சரிப்பை சொல்லுகிறார். மனம் திரும்பினா என்ன வாக்குத்தத்தம் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டு சொல்வாரு. ஆவியான சபைகள் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 7 சபைக்கு இந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுவார். அதே வார்த்தை இப்ப இங்க சொல்லுகிறாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த புஸ்தகத்தை வாசிக்கிற நமக்கு இது கத்த கொடுக்க எச்சரிப்பு. இந்த வார்த்தையில இப்ப தியானிக்கிறோமே, ஆண்டு சொல்றாரு, நீ காதுள்ளவனா இருந்தால் நீ கேட்பதற்கு ஜாக்கிரதையாயிரு. இந்த காதுள்ளவன் யார் ஆண்டு சொல்றாருன்னா, நீ மனம் திரும்புவதற்கும் ஆண்டு வார்த்தை கீழ்ப்படுவதற்கு மனதுள்ளவனாக இருந்தால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பு. லேலூயா, லேலூயா. அது கைவிடப்பட்ட ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவையும் சாத்தானை பின்பற்றி அவனை வணங்கும்படி சாத்தான ஆவியால் நிரப்பப்படுவார்கள். ஆக சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு, நீ இப்ப மனம் திரும்பிடு. நீ காதுள்ளவனாக இருந்தால், ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் சீர்படுத்தணும், நான் எப்படியாலும் வருகைக்கு ஆயத்தமாயிரணும், நான் வருகையில் கைவிடப்படக்கூடாது என்று நீ ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்தால் இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கை சரிபடுத்திக்கொள் என்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு. அப்போ உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம்னா என்ன? இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும். இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுதெல்லாம் அந்த வார்த்தை இருதயத்தில் நம்மை மறுரூபமாக்கணும். ஆகதான் காதுள்ளவன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன். சபைக்கு தான் சொல்லுகிறார். ஆனால் யாரெல்லாம் இந்த வசனம் எனக்குரியது, இந்த வசனத்தில் என்ன வாழணும், நான் கீழ்ப்படிய மனதுள்ளவனாக இருக்கிறேன் என்று வசனத்துக்கு கீழ்ப்படிய மனதுள்ளவர்களைத்தான் காதுள்ளவன் என்று சொல்லுகிறார். அப்போ உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இருதயத்தில் உண்டாகிற மாற்றம். ஒரு வார்த்தை வாசித்து பாருங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 29. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்திலே உண்டாகும் விருத்த சேதனமே. இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியினால் உண்டாகிற விருத்த சேதனமே, ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம். அப்போ உண்மையான ரட்சிப்பு என்பது இருதயத்திலே உண்டாவது, ஆவியினால் உண்டாவது. ஆக ஆவியானவர் வசனங்கள் மூலமாய் நம்மோடு பேசும் பொழுது இருதயத்தில் ஒரு விருத்த சேதனம் உண்டாகணும். விருத்த சேதனம் என்றால் தேவையில்லாத, விருத்த சேதனம் என்றால் அந்த நுனித்தோல் நீக்கப்படுவது. அப்போ இருதயத்தில் விருத்த சேதனம் என்ன? தேவையில்லாத காரியங்கள் நீக்கப்பட்டு இருதயம் உணர்வுள்ளதாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிய மனதுள்ளதாய் மாறுவதான் உண்மையான ரட்சிப்பின் அனுபவம். நாம் இருக்கிறோமா? கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. இப்பவே மனம் திரும்பி வருகைக்கு ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்தது வெளிப்படுத்தல் 13,
10வது வசனத்தை வாசிக்கலாம். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். இந்த சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் பட்டயத்தினால் கொல்லுகிறவன் யார் என்றால் இங்கு சொல்லப்படுவது அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. அதாவது இந்த உபத்திரவத்தின் நாட்களில் அவனை வணங்காத, அவனை ஏற்றுக்கொள்ளாத, அவனை பின்பற்றாத ஜனங்களை அவன் சிறையிருப்புக்கு நடத்துவது போல அவளை பட்டயத்தால் கொல்லுவதற்கு அவளை கொடூரமாய் நடத்துவான். ஆக இங்கு வசனம் சொல்லுகிறது, இந்த சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் பட்டயத்தினால் கொல்லுகிறவன் அந்தி கிறிஸ்து. அவன் சிறைப்படுத்தி கொண்டு போகிற இவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினால் கொள்ளுகிற இவன் பட்டயத்தினால் கொல்லப்படுவான். என்ன அர்த்தம்னா, இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே தன்னை வணங்காத, தன்னை ஏற்றுக்கொள்ளாத பரிசுத்தவான்களை இவன் மேற்கொள்வதற்கு, கொள்ளுவதற்கு, அவளை சிறைப்படுத்துவதற்கு இவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாலும், இப்படி சிறைப்படுத்தி பட்டயத்தால் கொள்ளுகிற இவன் ஒரு நாள் ஆண்டவர் இயேசுவினால சிறைப்படுத்தப்பட்டு அவன் கொல்லப்படுவான். அதுதான் நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு முடிவு உண்டு. நீ வாசித்து பாருங்க, வெளிப்படுத்தல் 19:20வது வசனம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். அதாவது ஆண்டவர் இயேசு கடைசி நாட்களில், இந்த உபத்திர நாட்கள் முடியும் பொழுது அந்தி கிறிஸ்துவை நரகத்திலே தள்ளுகிறார். அப்போ சிறைப்படுத்தினவன், பட்டயத்தால் கொன்றவன் அவனும் சிறைப்படுத்தப்பட்டு பட்டயத்தால் கொல்லப்படுவான் என்பது நிறைவேறப் போகிறது. அந்த காரியம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பரிசுத்தவானுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். யார் இந்த பரிசுத்தவான்கள்? ஆண்டவருக்கா வைராக்கியம் நிற்கிற யூத பரிசுத்தவான் சொன்னேன். அது பொறுமையும் விசுவாசம் இதிலே விளங்குமாம். எதிலே விளங்கும்னா, சிறைப்படுத்துகிற இந்த அந்தி கிறிஸ்து, பட்டயத்தினால் கொள்ளுகிற இந்த அந்தி கிறிஸ்து இவனும் கொல்லப்படுவான் என்பது இவருடைய விசுவாசம். ஆனா சொல்றாரு, இந்த பரிசுத்தவான பொறுமை இதுல விளங்கும், விசுவாசம் விளங்கும். என்ன பொறுமை? இதுல என்ன அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்றாருன்னா, யூதர்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம், பொறுமை அந்த உபத்திரம் சகிக்கிறார்கள். ஏன் சகிக்கிறாங்கன்னா, விசுவாசம் என்ன? இன்றைக்கு நாங்கள் துன்பப்படுவது, இந்த அந்தி கிறிஸ்துவால் நெருக்கப்படுவது தேவன் எங்களுக்கு அனுமதித்தது. இவ்வளவு காலம் நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல, இவ்வளவு காலம் நாங்கள் அவர் நிராகரித்திருந்தோம், எங்கள் இருதயம் கடினப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நாட்களிலே நாங்கள் மனம் திரும்பி அவர் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவர் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்காக எங்களுக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த துன்பத்தின் பாதை, இந்த நெருக்கத்தின் பாதை எங்களுக்கு தேவன் அனுமதித்தது. இந்த நாட்களை நாங்கள் தேவன் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர் எங்களுக்கு நியாயம் செய்வார். எங்களை துன்பப்படுத்துகிற இந்த அந்தி கிறிஸ்து, துன்பப்படுத்துகிற இந்த சாத்தான் ஆவியுள்ள இந்த மனிதனை எங்கள் தேவன் ஒரு நாள் வரப்போகிறது, அவன் நியாயம் தீர்க்க போகிறார். அவன் நியாயம் தீர்க்கிற வரைக்கும் நாங்கள் பொறுமையை காத்திருக்கிறோம். எங்க விசுவாசத்தில் உறுதியானங்க இருப்போம். நாங்கள் நீங்க துன்பப்படுவது எங்களுக்கு தேவன் அனுமதித்தது, நாங்கள் துன்பத்தை நாங்கள் சகித்துக் கொள்கிறோம், நாங்கள் பொறுமையை காத்திருக்கிறோம், எங்களுக்கு தேவன் நியாயம் செய்வார் என்று பரிசுத்தவான்கள் தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையில பொறுமையா காத்திருப்பார்களாம். அப்படி பொறுமை இல்லாதவர்கள், ஏன் நான் கஷ்டப்படணும், ஏன் நான் நெருக்கப்படணும், இவனை வணங்கிட்டா போதுமே வணங்கி விடுவார்கள். ஆனால் இந்த பரிசுத்தவான்களோ, நாங்கள் துன்பப்படுவது கர்த்தர் நியமிச்ச பாதை, இந்த பாதையில் நாங்கள் துன்பப்பட ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். ஆகவேதான் இந்த பரிசுத்தவானுடைய பொறுமையும் விசுவாசம் சொல்லப்படுகிறது. ஆக கருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்கள் ஒருவேளை சில நெருக்கங்களை சந்தித்திருக்கலாம். பொருளாதார நெருக்கடி, குடும்பத்தில் போராட்டம், அநேக விதமான நெருக்கடி வாழ்க்கையில் இருக்கலாம். ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, தேவனை முறுமுறுத்து பின்வாங்கிறாதீங்க. அநேக இன்றைக்கு சாத்தான் சபை காரியங்களில் வஞ்சிக்கப்பட்டது போல உலக ஆடம்பரத்துக்காக சீக்கிரத்தில் பணக்காராகிவிடும் என்பதற்காக நீங்க வஞ்சிக்கப்படுவதற்கு இடம் கொடுத்துடாதீங்க. பொறுமையை பாடுகளை சகித்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பாடுகளும் தேவன் உங்களுக்கு அனுமதித்தது, தேவன் அழிப்பதற்கல்ல, ஒரு நோக்கத்தோடு அனுமதித்திருக்கிறார். பொறுமையா இருங்க. இந்த பாதையில் கர்த்தரே எங்களை நியாயம் செய்யட்டும், கர்த்தரே எங்களை விடுதலையாக்கட்டும், கர்த்தர்கள் அற்புதம் செய்யட்டும், எங்களை அவர் எப்படி நடத்த விரும்புகிறாரோ எங்களை நடத்தட்டும் என்று உங்க காரியங்களை அவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. பரிசுத்தவான்களைப் போல உங்க காரியங்களை அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே எங்க சூழ்நிலை, எங்க காரியம் எல்லாத்தையும் கையில் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் எங்களை நடத்தும் என்று ஒரு கருத்தை விட்டு கொடுத்துருங்க. ஒரு வார்த்தையை வாசிங்க, லூக்கா
21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். பொறுமையினால் ஆத்துமா காத்துக்கொள்ளணுமா? இன்னைக்கு வாழ்க்கையில் சில நெருக்கலை வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம், சில நெருக்கமான பாதையில் போய் கொண்டிருக்கலாம். பொறுமையை சகிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் அனுமதித்தது என்று சொல்லி அவரே விடுதலை ஆக்க வேண்டும் என்று உங்கள் காரியம் அவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. ஒருபோதும் தவறான பாதையில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு விரும்பாதீங்க. அவசரப்பட்டுறாதீங்க. சாத்தான் காண்பிக்கிற வஞ்சக வலையில் விழுந்துடாதீங்க. பொறுமையை சகித்துக் கொள்ளுங்க. இந்த பாடுகளிலிருந்து கர்த்தர் நிச்சயம் விடுதலை கொடுப்பார். ஆகவே இந்த 10 வசனங்களில் வரப்போகிறதன் அந்தி கிறிஸ்து எப்படி தன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பான், அவன் எப்படி ஜனங்களை வஞ்சித்து அவன் முழு உலகத்தை ஆளுகை செய்ய போகிறான் என்பதை குறித்து பார்த்தோம். அடுத்த நாளில் நாம் அதுக்கப்புறம் வரப்போகிற கள்ளத்தீர்க்கதரிசி குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய சிங்காசனம் பூமியில் ஸ்தாபிக்கப்படுவதற்கு உலகம் ஆயத்தமாகிவிட்டது. அதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து மணவாளனாக உங்களையும் என்னையும் அழைத்து போக சீக்கிரம் வரப்போகிறார். ஆயத்தமாவோம். நம்ம பெயர் ஜீவ புஸ்தகம் கிறுக்கப்படாதபடி அதை காத்துக்கள் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடி வரப்போகிறதான அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் அவன் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு, அந்தி கிறிஸ்துவின் சாத்தானை வணங்குவதற்கு உலகம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரா, என் அருமையான சகோதரி, அதுக்கு முன்பதாக வரப்போகிற இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறோமா? நிதானிச்சு பார்ப்போமே. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதிருக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை வணங்கும்படியாக கைவிடப்படுவார்களே. நீங்களும் நானும் பெயர் எழுதப்பட்டவர்களாக இருக்கிறோமே. நம்முடைய முடிவு வரைக்கும் அந்த பெயர் கிறுக்கப்படாதபடி ஆண்டவரே ரட்சிப்பின் ஜீவியத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் கொஞ்சம் நேரம் கர்த்தர் முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டிருப்பது எவ்வளவு உன்னதமான ஆசீர்வாதம். அந்த ரட்சிப்பின் மேன்மை ஒருபோது இழந்துடாதீங்க. என் அருமையான சகோதரா, ஒருவேளை நீ நுறுக்கப்பட்டு இருக்கலாம், அநேக போராட்டத்தின் பாதை கடந்து போய் கொண்டிருக்கலாம், ஒருவேளை அநேக பாடுகளுக்கு மத்தியில் நீ கடந்து போய் கொண்டிருக்கலாம். நீ சோர்ந்து போயிடாத. சத்துரு காண்பிக்கிற வஞ்சக வலையில விழுந்து விடாத. நீ பொறுமையினால் ஆத்துமாவை காத்துக்கொள். நீ இன்னைக்கு ஒருவேளை நெருக்கப்பட்ட உன் ஜீவியம் கர்த்தர் கரத்தில் உள்ளது என்பதை மறந்துடாத. அவர் உனக்கு நியாயம் செய்வார். அவர் உன்னை சமாதானமாய் நடத்துவார். எந்த சூழ்நிலையிலும் அவர் கரத்தை பற்றிக்கொள். உனக்காக ஜீவனையே பலியாய் தந்த கர்த்தர் உன்னை இந்த நாட்கள் நடத்துவதற்கும் உன்னை வருகையில் எடுத்துக்கொள்வதற்கும் உண்மையிலவராய் இருக்கிறாரே. எனக்கு ஒப்பு கொடுப்பாயா? தகப்பன் கையில் அர்ப்பணிப்பாயா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, இந்த நாளில் நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளில் நீர் ஆண்டவங்களோடு பேசின வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிற நாங்கள் அதை நாங்கள் கடைசி வரை காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. நாங்கள் செத்தவர்களை அல்ல ஆண்டவரே, உயிருள்ளவர்களாக எங்கள் கிரியைகள் தேவன் முழுதாக நிறைவுள்ளதாக இருக்கும்படி எங்களை காத்துக்கொள்ள கிருபை தாரும். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு பலப்படுத்தட்டும், வருகைக்கு ஆயத்தமாக்கட்டும். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேறும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். என்னுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம், வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.